let's get into this week word. இன்றைய நாளுக்கான வசனத்துக்கு நம்ம கவனத்தை திருப்புவோம். Let me put a short summary. ஒரு சின்ன முன்னுரையை நான் We சொல்றேன். all know that we have been studying about sanctification. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி பரிசுத்தமாக்குதலை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Romans 6:22 says, you become a slave of God. ரோமர் 6:22 சொல்கிறது நாம் தேவனுடைய அடிமைகளானோம். And 7:4 says you belong to one, it belong to God. ரோமர் 7:4 சொல்கிறது நாம் தேவன் உடையவர்களாக மாறிவிட்டோம். And 7:6 says we serve God. 7:6 சொல்கிறது நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். And 8:1 says no condemnation. 8:1 சொல்கிறது நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. But when we look at our life, are we living such a life? ஆனா என் வாழ்க்கை இன்னைக்கு பார்க்கும்போது என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குதா? But we are growing. நம்ம வளர்றோம். So sometimes Bible says that if you sin, confess the sin and correct, set yourself right. வேதம் சொல்லும்போது நாம் பாவம் செய்தோமானால் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நம்முடைய வழிகளை சீர்படுத்த வேண்டும் என்று. And the other side says that don't sin. ஆனா அதே நேரம் வேதத்தின் இன்னொரு வசனம் சொல்லும்போது how do you harmonize these two truths? நாம் பாவம் செய்யாதபடி வாழ வேண்டும் என்று சொல்கிற ரெண்டு சத்தியத்தையும் எப்படி ஒருவன புரிந்து கொள்வது? By grace. ஐயா இது கிருபையினாலே. How can you take grace as a license to do sin? அப்படினா கிருபையை பயன்படுத்தி நான் பாவம் செய்து கொள்ளலாமா? No. இல்லை. Grace has given the godliness. கிருபை பக்தி உள்ள வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டது. So sanctify yourself. ஆகவே பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். By the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி. And by the Spirit of God. தேவனுடைய ஆவியானவரின்படி. So how you need to get sanctified by the word of God we have spoken for so many weeks. தேவனுடைய வார்த்தையின்படி எப்படி பரிசுத்தமாக வேண்டும் என்பதை நாம் பல வாரங்களாக கற்றுக்கொண்டோம். So now we are studying how you need to get sanctified by the power of the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So do I have the Holy Spirit? ஐயா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? Yes. ஆம். If you believe the gospel, if you repent and if you get the forgiveness of sin, you believe you have the Holy Spirit. நாம் இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். That is baptism of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம். What do you mean by filling by the Holy Spirit? அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுனா என்ன? If you filled by the Holy Spirit, you will speak about God, you will have courage, you will tell the truth, you resist the devil and so on. நாம் பரிசுத்த ஆவியால் நிரம்பும் போது தேவனுடைய மகத்துவங்களை பேசுவோம், தைரியமாக காணப்படுவோம், சத்தியத்தை எடுத்துரைப்போம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், மற்ற எல்லா காரியங்களும் நாம் பார்த்தோம். And you will have a very godly family and society. ஒரு நல்ல தேவ பக்தியுள்ள குடும்பம், ஒரு நல்ல தேவ பக்தியுள்ள சமுதாயத்தில் காணப்படுவோம். But by living in this life it is so hard. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. How can I live such a life? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது? Look at the demand of God. தேவனுடைய எதிர்பார்ப்பை பாருங்க. God is expecting you need to have a perfect obedience. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா ஒரு பூரணமான So கீழ்ப்படிதல். everything is perfect. எல்லாமே பூரணமா But it's very இருக்கணும். hard. ஆனா அது ரொம்ப கஷ்டம். So that is why we need the Holy Spirit to get the perfection. ஆகவேதான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. It's something like a walk a new way of life. இது ஒரு புது ஜீவனுக்கேற்ற வழியில் நடப்பது. If you come to this church and if you keep hearing, listening this sermon, your lifestyle has to be changed. ஐயா நான் இந்த சபைக்கு வரேன், இந்த சபையில சொல்கிற சத்தியத்தை நான் கேட்கிறேன், பிரசங்கத்தை கவனிக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு தானே ஆக வேண்டும். The way you think, நாம் சிந்திக்கிற சிந்தனை, the way you speak, நாம் பேசுகிற வார்த்தை, the way you make your choices, என்னுடைய வாழ்வின் தேர்ந்தெடுப்புகள், your desires, என்னுடைய ஆசைகள், your decisions, என்னுடைய முடிவுகள், your directions என்னுடைய வழிகள் have to be impacted. அதுல ஒரு மாற்றம் வேண்டுமே. If it is not impacted, அதுல எந்த தாக்கமும் இல்லனா, if it is not getting disturbed, அதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலனா, let me tell you, ART is waste. ஐயா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த ஏஆர்டி சபை உங்களுக்கு ஒரு பிரயோஜனமற்றது. Not only this church, இந்த சபை மாத்திரமல்ல, any church. எந்த சபையாக இருந்தாலும் So gauge yourself. உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். Is my desires, the data is my own, or my desires are changing? என்னுடைய விருப்பங்களிலே ஒரு மாற்றம் இருக்கிறதா? Am I living a new way of life? ஒரு புதிய ஜீவனுக்கேற்ற வாழ்க்கை வாழ்கிறேனா? Earlier it was very hard for me to forgive. ஐயா முன்னாடி மன்னிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். It is very hard for me to speak God. No, it's very hard for me to speak good things. நற்காரியங்களை பேசுவது எனக்கு ரொம்ப கஷ்டம். It is very hard for me not to be angered. கோபப்படாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். But when look at my life now, ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் பார்த்தேனா, yeah, I can see
the changes here and there. ஆமாயா என்னால சில மாற்றங்களை அங்கு இங்குமா என்னால பார்க்க முடியுது. And the changes is growing rapidly. அந்த மாற்றங்கள் வேகமாக வளர்கிறதே. And even if it is not rapid, I could see a linear change in my life. ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி இல்லாட்டாலும் அனுதினமும் தினமும் ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில இருக்குங்க. That is what is sanctification. அதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல். That is what is sanctification. இதுதான் பரிசுத்தமாகுதல். If you don't see sanctification in your life, my dear friend, you are not growing in your Christian life. நம்ம வாழ்க்கையில இந்த பரிசுத்தத்துல வளர்கிற காரியம் காணப்படலைன்னா எனக்கு அன்பான திருச்சபையாரே நாம கிறிஸ்தவ வாழ்க்கையில வளரலன்னு அர்த்தம். A man of God said this. ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொன்னார். In Christian life there is no stage of stagnant. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் நிற்கிறேன்ங்கிற ஒரு இடம் கிடையாது. This is something, either you will progression, you will have the way of progression, or you will have the degree of regression. ஒன்னு முன்னேற்றம் இருக்கும் இல்லனா பின்மாற்றம் இருக்கும். இல்ல பிரதர் நான் அப்படியே இருக்கிறேன் பிரதர் அப்படினா நீங்க அப்படியே இல்ல பிரதர், உங்களை அறியாமலே நீங்க பின்னால போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். Maybe if you can claim that brother I am on the same phase as I am, but the problem is we do not know, but the truth is we are actually regressing behind. So the newness of life, இந்த புது ஜீவனுள்ள வாழ்க்கை, way of living life, புது வாழ்க்கை, that is what sanctification. பரிசுத்தமாக்குதல் தான் இது. By the power of the Holy Spirit. பரிசுத்தமுடைய பலனால் இது நடக்குது. So how the Holy Spirit is doing that? பரிசுத்த ஆவியானவர் இதை எப்படி செய்கிறார்? The last week I said no, he is working with our mind. கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன் நம்முடைய மனதில இந்த காரியம் நடக்கிறது. So usually we are carnal mind. பொதுவாக நான் மாம்ச சிந்தனை உடையவனாக இருப்பேன். But this carnal mind is being transformed to spiritual mind. ஆனா இந்த மாம்ச சிந்தையானது இப்பொழுது தேவனுக்கேற்ற சிந்தையாக மாறுகிறது. That's what we have studied from Romans 8:5 onwards. இதுதான் ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்த்தோம். The same pattern you can read in Galatians 5:16 onwards. இதே காரியத்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 வசனங்களில் நீங்க பார்க்க முடியும். So what do you mean by leading by the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார்னா என்ன அர்த்தம்? If the Holy Spirit controls your mind, then you are leading by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சிந்தனைகள் மேலே ஆளுகை செய்கிறார் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறீங்கன்னு அர்த்தம். If the Spirit of God is not controlling your mind, then your carnality is controlling your mind. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மனதின் சிந்தனைகள் மேல் ஆளுகை செய்யவில்லை என்றால் என்னுடைய மாம்ச சிந்தை என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. How can I see that? அது எப்படி நான் பார்ப்பது? Look at the outcome. ஐயா உங்களுடைய வாழ்க்கையின் வெளியே என்ன நடக்குதுன்னு பாருங்க. கனியை பாருங்க. Look at the fruit. Look at the fruit. கனிகளை பாருங்கள். If it is love, peace, kind, joy and so on, then you are leading by the Holy Spirit. அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறீங்கன்னு அர்த்தம். And if you have envy, drunkenness and jealousy and all the gossips and all these things, obviously you are leading by the carnal mind. ஆனால் அதற்கு பதிலாக பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள் இதுதான் இருக்குனா நான் மாம்ச சிந்தனையோடு நடக்கிறேன்னு அர்த்தம். So have the mind of Christ. ஆக எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். Mind of humility. தாழ்மையோட ஒரு சிந்தை. Mind of serving others. மற்றவர்களுக்கு உதவுகிற, மற்றவங்களுக்கு சேவை செய்கிற ஒரு சிந்தை. Not the mind of leading people. ஐயா மற்றவர்களை நடத்தணும்ங்கற ஒரு ஆசை இல்ல. Just having the mind of washing others' feet. மற்றவர்கள் கால்களை கழுவணும்னு ஒரு ஆசை. Take the back seat. மற்றவர்களுக்காக பின்னாடி நான் போறேனே. Yield to others. மற்றவர்கள் விருப்பத்திற்கு இணங்குகிறேனே. Give others preference. மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறேனே. Love others people comfort. மற்ற மனிதரின் தேவைக்கு முன்னுரிமை கொடுக்கிறேனே. Give priority to others. மற்றவர்களுக்கு என்னோட வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுக்கிறேனே. Set yourself back. என் சுயத்தை என்ன நான் பின்னாடி வச்சுக்கிறேன். Keep yourself in the back seat. என்ன நான் பின்னாடி வச்சுக்கிறேன். Just give preference to others. மற்றவர்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேன். See others happiness. மற்றவர்கள் சந்தோஷத்தை நாடுகிறேன். See others brothers happiness. மற்ற சகோதரரின் சந்தோஷத்தை நாடுகிறேன். See the happiness of the other members of the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே காணப்படுகிற மற்ற சரீரங்களாகிய அவயவங்களின் சந்தோஷத்தை நாடுகிறேன். That is the mind of Christ. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. That's what Jesus did to us. இதுதான் இயேசுவானவர் நமக்கு செய்தார். We are enemies of God. நாம் தேவனுடைய சத்துருக்களாய் இருந்தோம். He is the son of God. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். Son of God
yield to humiliate himself so that the enemies of God will get the birthrights. தேவனுடைய குமாரன் தன்னை அவமானத்திற்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அந்த தாழ்மையின் வெளிப்பாடாக தேவனுடைய சத்துருக்கள் தேவனுடைய புத்திரர்களாக மாறினார்களே. That's what I said last week. இதான் நான் கடந்த வாரம் சொன்னேன். Let the mind of our master be a master of your mind. நம்முடைய எஜமானுடைய சிந்தை நம்முடைய சிந்தையின் எஜமானனாக மாறட்டுமே. Fantastic. That is the one statement can transform your life. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சத்தியத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். இந்த வரியெல்லாம் தேடி எடுக்கிறோம். We are searching to get all these things. மொத்த செய்தியை சுருக்கி இந்த ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிடலாம். The entire message is concealed in this one statement. Let the mind of the master be the mind of your mind. என்னுடைய எஜமானுடைய சிந்தையே, master of your mind. என்னுடைய எஜமானுடைய சிந்தையே என்னுடைய சிந்தையின் எஜமானாக மாறட்டும். சும்மா அடிக்கிற காத்துக்கெல்லாம் ஆடிட்டு இருக்க தோணி மாதிரி இருக்க கூடாது நம்ம வாழ்க்கை. Our life should not be like a catamaran which is tossed here and there by the wind. Like this submarine which just in the cushion of the sea, which will never impacted by all these waves and winds. Your mind should not be disturbed by what this person said, what that person said. No. My mind is under the cushion of the sea. ஐயா, அந்த நீர்மூழ்கி கப்பல் எப்படி கடலின் அடிமட்டத்தில் போயிட்டு அந்த மணல் மெத்தையின் மேல் காணப்படுமோ, மேலே என்ன காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் சூறாவளி அடித்தாலும் அலைகள் கொந்தளித்தாலும் எந்த விதமான அசைவோ தொந்தரவோ இல்லாம சமாதானமாக கீழே அது இருக்குதோ, அதே போல நானும் இவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொன்னார், இவர் என்ன நினைச்சார், இப்ப நான் எப்படி இதெல்லாம் நம்மளை பாதிக்காதபடி தேவனுடைய சிந்தைக்குள்ள நாம இருக்கும்போது அந்த எப்படி அந்த நீர்மூழ்கி கப்பல் அமைதியா இருக்குதோ நாமும் அப்படி காணப்படுவோம். That is what being controlled by the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறார் என்பதின் அர்த்தம். Now you yourself gauge. Okay, you yourself examine. Okay, am I leading by the Holy Spirit? Did I lead by the Holy Spirit for past 1 week or 1 month and so on? இப்போ நீங்களே உங்களை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க ஐயா. கடந்த ஒரு வாரம் இல்லை கடந்த ஒரு மாதம் என் வாழ்க்கையில் என் சிந்தனையில் என்னை ஆளுகை செய்து என்னை நடத்தியது பரிசுத்த ஆவியானவரா இல்லை என் மாம்ச சிந்தியான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. So I was planning to talk about 3 M's. இன்னைக்கு 3 வார்த்தைகள் எம் என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Not today, basically in this series 3 M's. இன்னைக்குல இந்த தொடர் பிரசங்கத்தில் ஒரு 3 எம் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். First one is mind. முதலாவது சிந்தை. I finished that. அதை நம்ம முடிச்சிட்டோம். I'm starting the new one today. இதற்கு அடுத்து 2வது காரியத்தை இன்னையிலேருந்து நான் சொல்கிறேன். Holy Spirit controlling your motives, not your moves but your motives. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய அசைவுகளை அல்ல, என்னுடைய முடிவுகளை, என்னுடைய தீர்மானங்களை அவர் ஆளுகை செய்கிறார். See, today in our churches Holy Spirit is just controlling their moves. இன்னைக்கு நம்ம சபையில பார்த்தோம்னா நான் எப்படி அசைறேன் ஆடுறேங்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். When they say the Spirit of God is coming, ஆவியானவர் வருகிறார்னு சொன்னா be filled by the Holy Spirit, ஆவியிலே நிரம்புங்கள்னு சொன்னா and everybody started moving. எல்லாரும் அங்க இங்க அசைறாங்க. You will never see in the Bible. இத வேதத்துல நம்ம எங்கேயுமே வாசிக்க முடியாது. But what I am going to show you, ஆனால் நான் இன்று உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறது, this is biblical. இது வேதத்தின்படியானது. When you being controlled by the Holy Spirit, your motives will be controlled by the Holy Spirit, not your moves will be controlled by the Holy Spirit. நான் ஒருவன் தேவனுடைய ஆவியானவர் அவர் மனுஷனை ஆளுகை செய்யும் போது அவனுடைய அசைவுகளை அல்ல அவன் வாழ்வின் தீர்மானங்களை அவர் ஆளுகை செய்கிறார். See, by the way, it is something like today in our churches we have copied from all the pagan worship. இன்னைக்கு பல நேரத்துல நம்ம சபையில ஆராதனைன்னு சொல்லி பண்ற எல்லா காரியமும் புறமதத்துல என்ன இருக்குமோ அதை அப்படியே காப்பி அடிச்சிட்டு, and we claim that it's a power of the Holy Spirit, so it's uncontrollable, they are just moving, rolling and so on. அதுக்கு நாமே ஒரு பேரை வச்சுக்கிட்டு இது தேவனுடைய ஆவியானவர் தான் செய்யறாரு, அதனால தான் கட்டு கடங்காதபடிக்கு அவங்க இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். அங்க அவங்க நான் வந்திருக்கேன் அப்படிமாங்க அவங்க. And இந்த
pagan world they'll say, I'm here. அவர் வந்திருக்கிறாரு, He has come. நம்ம ஆவியானவர் வந்திருக்கிறாரு. And we are saying Spirit has come. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? What is the difference between both? அவங்க கிளைம் பண்றாங்க அவர் வந்திருக்கிறாரு, They claim that it is their deity. நீங்க கிளைம் பண்றீங்க ஆவியானவர் வந்திருக்கிறாரு. And we claim that it is Holy Spirit. அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு? So what is the difference? Spirit of God will never may control the move of a man, but he'll control the motive of the man. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனின் அசைவுகளை ஆளுகை செய்பவர் அல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்வின் தீர்மானங்களை ஆளுகை செய்பவர். So today we were singing a song, உமக்கு பிரியமானதை செய்ய. இன்னைக்கு நம்ம ஒரு பாடல பாடணும் ஆராதனை வேளையில, Lord, what I want to do something that desires you. So Spirit of God help us. ஆவியானவருக்கு உதவுங்க. So it's a pleasing and the help from the Holy Spirit. அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும், அதே நேரத்தில் செய்வதற்கான பலனையும் அவரே தரணும். Exactly, that is what the message today. இதுதான் இன்றையோட செய்தி. Turn your Bible to Romans chapter 8 verse 8. உங்கள் வேதங்களை ரோமர் 8வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Those who are in the flesh cannot please God. You, however, are not in the flesh but in the Spirit. If in fact the Spirit of God dwells in you, anyone who does not have the Spirit of God does not belong to him. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Okay, let's have a quick study in this passage. இந்த பகுதியை கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி பார்க்கலாமே. Okay, look at the second part along the last part of the 9th verse. 9வது வசனத்துடைய கடைசி பகுதியை மட்டும் பாருங்க. Anyone who does not have the Spirit of Christ does not belong to him. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Okay, who all belong to Christ here? இங்க எத்தனை பேர் கிறிஸ்துவுடையவர்கள்? மிச்சம் மீதியெல்லாம் who are all having Holy Spirit in us? யாருக்குள்ளலாம் ஆவியானவர் இருக்காங்க? Okay, then that part is solved. அப்போ இந்த பகுதி நமக்கு புரிஞ்சிடுச்சு. You belong to Christ. நாம கிறிஸ்துவினுடையவர்கள். And you have Christ. So you have the Holy Spirit. கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். Now let's look at the previous part. இப்போ அதோட முந்தின பகுதியை பாருங்க. Two things here. இங்க ரெண்டு காரியம் இருக்குது. Now the people, those who can please God or those who not pleasing God. தேவனுக்கு பிரியமா இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம், தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு ஜனக்கூட்டம். But both are Christians. ஆனா ரெண்டுமே கிறிஸ்தவங்க தான். This is not talking about a pagan man. இது தேவனை அறியாத ஒரு மனிதனை பற்றி பேசவில்லை. So here a group of people, இங்க ஒரு கூட்ட ஜனம், they are pleasing God. அவங்க தேவனுக்கு பிரியமா இருக்காங்க. Here a group of people, இங்க இன்னொரு ஜனக்கூட்டம், they are not pleasing God. அவங்க தேவனுக்கு பிரியமா இல்லை. Both of them have the Holy Spirit. இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஆவியானவர் இருக்காங்க. So both of them belong to Christ. அப்ப இந்த ரெண்டு பேருமே கிறிஸ்துவினுடையவர்கள். So they belong to Christ. கிறிஸ்துவினுடையவர்கள். But one group is pleasing God, the other group is not pleasing God, which means displeasing God. அதிலே ஒரு கூட்ட ஜனம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, மற்றொரு கூட்ட ஜனம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் காணப்படுகிறது. So this group is pleasing God. இந்த முதல் கூட்டம் தேவனுக்கு பிரியமா இருக்குது. This group is not pleasing God but displeasing God. In that case, whom they are pleasing to? இந்த இரண்டாவது கூட்டம் தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கு, தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. அப்படினா அவங்க யாருக்கு பிரியமா இருக்காங்க? These people pleasing God. இந்த முதல் கூட்டம் தேவனுக்கு பிரியமா இருக்கு. These people are not pleasing God. இந்த கூட்டம் தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கு. அது ஓகே. But tell me whom you pleased. ஆனா நீங்க யாருக்கு பிரியமா இருக்கீங்கன்னு சொல்லணுமே. You tell me. இப்ப நீங்க சொல்லுங்க. அங்க யாருக்கு அவங்க பிரியமா இருக்காங்க? இந்த வசனத்தின்படி அவங்க யாருக்கு whom they are pleasing to? To themselves. தங்களுடைய சொந்த மாம்சத்திற்கு. To themselves. தங்களுக்கு. The one line in the sermon is, இன்னைக்கு செய்தியை ஒரே வரியில சொல்லணும்னா, if you want to do whatever you please, then you are not leading by the Holy Spirit. If you do whatever God pleases, then you are operating or leading or walking, living by the Holy Spirit. ஐயா, எனக்கு பிடிச்சத, எனக்கு பிரியமானதை நான் செய்கிறேன் அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன்னா நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவில்லை. ஒருவேளை தேவனுக்கு பிரியமானதை நான் செய்கிறேன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவருக்குள்ள ஜீவித்து அவர் என்னை ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்றேன். Please listen this word with a very open heart. இன்னைக்கு செய்தியை ஒரு
திறந்த மனதோட நீங்க கவனிங்க. It may hurt you, ஒருவேளை அது நம்ம காயம் கூட படுத்தலாம், but surely you will be healed. ஆனா அது நம்மளுக்கு நிச்சயமாக ஆட்சி தேற்றும். சில காயங்கள் கத்தி பட்டாதான் அது குணமாகும். There are some wounds only when the knife or the scalpel is cut, and then only you can see the healing in that. There are some wounds that cannot be healed without handling with the knives. ஒரு சில காயங்களை கத்தியால வெட்டி அந்த மேல இருக்கிற பழுப்பு எடுக்கலனா அது ஆறவே செய்யாது. It looks like very simple doctrine, ஒருவேளை இது ரொம்ப சின்ன ஒரு சத்தியம் போல உங்களுக்கு தோணலாம், but very hard to follow. ஆனா இதை பின்பற்றுவது மிக மிக கடினம். I just want to be very sensitive to handle this topic. இன்னைக்கு இந்த செய்தியை சொல்ல முன்னாடி என் வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும்னு விரும்புறேன். Whatever interest you have, ஐயா உங்களுக்கு எந்த விதமான ஆர்வமா இருக்கலாம், whatever preference you have, எந்த விதமான விருப்பங்கள் இருக்கலாம், but I want you to look at the motive behind that preference. அந்த விருப்பங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணத்தின் தோற்றம், நோக்கம். Sometimes here I'm preaching. நான் இங்க பிரசங்கிக்கிறேன். Is it a good thing or bad thing? பிரசங்கிக்கிறது நல்லதா கெட்டதா? சதமா சொல்லு, நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு சொல்லுங்க, அப்படி கிளம்பிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம், ஆல்மையும் போட்டுடலாம். It's a good thing or no bad thing? Okay, you are all worshiping God. Is a good thing or bad thing? Good thing, okay. இங்க பிரசங்கத்தை ஐயா பண்றது நல்லதா கெட்டதான்னு கேட்டதுக்கு நம்ம நல்லதுன்னு சொன்னோம். நம்ம எல்லாரும் இங்க ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம், அது நல்லதான் கெட்டதான்னு கேட்கும் போதும் நல்லதுன்னு பதில் சொன்னோம். But the problem is, ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, you will all see me, I am preaching. நீங்க எல்லாரும் என்ன பார்க்கும்போது நான் பிரசங்கிக்கிற மாதிரி இருக்கும். You will all see me, what a good thing the pastor is doing. நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஐயா இந்த போதகர் எவ்வளவு நல்லா பிரசங்கிக்கிறாருன்னு. But heaven is not looking at what am I doing. ஆனால் பரலோகம் நான் என்ன செய்கிறேன் என்பதை பார்ப்பதில்லை. You may clap and cheer, is wonderful preaching pastor. ஒருவேளை நீங்கள் கைத்தட்டி சந்தோஷமாக ஆர்ப்பரித்து போதகரே நல்ல பிரசங்கம்னு பாராட்டலாம். When you are clapping, heaven may not clap. நீங்க கைத்தட்டலாம், ஆனா பரலோகம் கை தட்டாம கூட இருந்திருக்கும். Heaven is just looking at me. பரலோகம் என்னை பார்க்கும்போது It is not looking at my preaching. என்னுடைய பிரசங்கத்தை பார்ப்பதில்லை. It is not looking at my words. என்னுடைய வார்த்தைகளை பார்ப்பதில்லை. But it is looking at my motives. என்னுடைய இருதயத்தின் நோக்கத்தை பார்க்கிறது. Why did Push Raj quote this statement? ஐயா எதற்காக இந்த வார்த்தையை எனக்கு பயன்படுத்தினாங்க? See, in this room there is no AC, it's very hot. ஐயா இந்த அறையில ஏசி இல்ல, ரொம்ப புழுக்கமா இருக்குதே. Oh, just now you received your salary. இப்பதான் உங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு. Pray. ஜெபிங்க. If God is leading, தேவன் உங்களை தூண்டுவார் என்றால், if the Spirit of God is leading you, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறார் என்றால், get us an air cooler for our convenience. நம்மளுடைய தேவைக்காக நம்ம ஒரு ஏர் கூலர் நம்ம வாங்கலாமே. I'm not asking this for me. எனக்காக நான் கேட்கல. I'm asking for you, our beloved congregation. எனக்கு அன்பான திருச்சபையாராகிய உங்களுக்காக, உங்களுடைய தேவைக்காக நான் இதை கேட்கிறேன். இதை இப்படி சொல்லாம, instead of saying it like this, அதுல கொஞ்சம் எமோஷன் ஆட் பண்ணி, a little bit of more emotions. நான் எனக்காக நான் கேட்கல. Not for me. தமிழ்ல நல்லா இருந்துச்சுப்பா, அப்படியே இருக்கட்டும். Asking for you guys. நான் உங்களுக்காக தான் கேட்கிறேன். உடனே நீங்க பா என்னமா நம்மள நினைச்சு இந்த மனுஷன் தவிக்கிறார் பாரு. You may think that. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், what a wonderful man he is, and he's actually having such a heart unto us. You may applaud it. நீங்க இத பாராட்ட கூட செய்யலாம். The pastor is very good concern towards us. போதகர் என்னுடைய உடல் நலம் மேல இவ்வளவு அக்கறை உடையவரா இருக்கிறாரு. But when you look at heaven, ஆனா பரலோகத்துல இருந்து பார்த்தா, no, it's for it's no, it spoil the nostrils of our maker. அது நம்முடைய எஜமானுடைய சுவாசத்துக்கு ஒரு நாற்றமாக இருக்கு. It's like an odor to the nostrils of our maker. அது என்னுடைய எஜமானுடைய சுவாசத்திற்கு ஒரு துர்நாற்றமாக இருக்கும். Maybe it looks like everything is right. வெளியே பார்ப்பதற்கு எல்லாம் சரியானது போல காட்சியளிக்கலாம். No, this pastor is asking for not for himself. போதகரும் அவர் சொந்த தேவை கேட்கல. He is asking for us only. நமக்காக தான கேட்டாரு. He has a very straight AC in front of, just behind, just right now, the rear side of him. அவருக்கு பின்னாடி அவருக்கு ஒரு ஏசி இருக்குது. But he is asking for us. அவர் நமக்காக தான கேட்கிறாரு. This is how you think. இப்படி தான் நீங்க நினைப்பீங்க. This is how everybody will think. இப்படி தான் இருக்கிற எல்லாரும் நினைப்பாங்க. But heaven will not look at the
look at the deeds or the words, but look at the intention, the motives of the word and deed. ஆனா பரலோகம் பார்க்கும்போது என்னுடைய வார்த்தையை என்னுடைய செயலையோ பார்ப்பதில்லை. பரலோகம் இந்த வார்த்தைக்கும் செயலுக்கும் பின்னாடி என்ன நோக்கம் இருந்தது என்பதை நோற்று பார்க்கிறது. My dear friend, எனக்கு அன்பானவர்களே, whenever you make choices, நம்ம எப்பெல்லாம் முடிவெடுக்கிறோமோ, whenever you make decisions, எப்பெல்லாம் தீர்மானங்கள் எடுக்கிறோமோ, don't try to prove yourself as a perfect person in front of the people before you. நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சரியானவன், ஒரு நல்லவன்கிறத காமிக்கிறது முக்கியம் இல்ல. We want to score from everybody. நம்ம எல்லார்ட்ட இருந்து ஒரு நல்ல மதிப்பெண்ணை எதிர்பார்க்கிறோம். We want to score from every department. எல்லா துறைகளில் இருந்தும் சிறந்தவங்களா இருக்கணும் விளங்க நினைக்கிறோம். We wish to score from one person. ஆனா ஒரு மனுஷட்ட இருந்து ஒரு நல்ல மதிப்பெண்ணை நம்ம வாங்க தவறோம். அது தேவன். Not ஒரு மனுஷன், one person. ஒரு நபர்ட்ட இருந்து நல்ல மதிப்பெண்ணை வாங்க தவறோம். அது தேவன். That is God. அது தேவன். And we know we scored from all our departments, but except from one department, that is heaven. மற்ற எல்லா துறையிலயும் நமக்கு நல்ல மதிப்பெண் இருக்கு. ஆனா ஒரு துறையில மட்டும் நம்ம மிஸ் பண்றோம். அது பரலோகம். But it is very hard to live, to think in that way. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்க்க, யோசிக்க, வாழ்றது கஷ்டம். That is what you need, the power of the Holy Spirit. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழதான் பரிசுத்த ஆவியின் பலன் எனக்கு தேவை. See, many times nobody will able to understand what is the motive behind that. பல நேரத்துல என்னுடைய செயலுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருந்துன்னு ஒருவராலையும் புரிந்து கொள்ள முடியாது. Even the husband will not understand what is the motive behind that. கணவரால கூட எதுக்காக இந்த காரியத்தை சொன்னாங்கங்கற நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. The wife will not understand what is the motive behind that. மனைவியால இந்த செயலுக்கு பின்னாடி இருந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. Sometimes we know that the motive, சில நேரம் நமக்கு அந்த நோக்கம் தெரியும், but still we cannot prove that your motive is right or wrong. ஆனாலும் ஐயா நீங்க இந்த நோக்கத்தோட தான் அதை செஞ்சீங்கன்னு அவங்களுக்கு முன்னாடி அதை நிரூபிக்க முடியாது. We simply come and say, no, what did I say? நம்ம உடனே என்ன சொல்லணும்? நான் என்ன சொன்னேன்? What did I do? நான் என்ன செஞ்சேன்? What word I used? என்ன வார்த்தையை உபயோகப்படுத்தினேன்? So nobody can prove it. ஐயா யாராலையும் என்னுடைய நோக்கத்தை நிரூபிக்க முடியாது. I can feel, I can understand your motive is, it is corrupted. ஒருவேளை என்னால புரிந்து கொள்ள முடியுது, என்னால யூகிக்க முடியுது உங்களுடைய நோக்கம் அது சீர்கெட்டதுன்னு. But your word is right. ஆனா வார்த்தை சரியா இருக்கு. Your deed seems right. செயல் சரியா இருக்கு. And the way you put forth your argument is also right. நீங்கள் அங்க வாக்குவாதங்களை எடுத்து வைக்கிற விதம் சரியா இருக்கு. And I am struggling. Okay, I need to get into just on top of it and find out what is the motive. இப்போ எனக்கு ஒரு பெரிய போராட்டம் என்னன்னா இதெல்லாவற்றுக்கும் மேல மீறி அதன் பின்னாடி ஒளிந்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்வது. But the problem is, except you, nobody else will understand the motive. ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா என்னை தவிர என்னோட நோக்கத்தை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. That is why you really need the Holy Spirit. ஆகவே தான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக தேவை. Not your deed, செயல் அல்ல. not your word, என்னுடைய வார்த்தை அல்ல. I'm sorry, let me put it in this way, not only your deed, என்னுடைய செயல் மாத்திரமல்ல, not only your word, என்னுடைய வார்த்தை மாத்திரமல்ல, not only your thoughts, என்னுடைய சிந்தை மாத்திரமல்ல, more than that, அதுக்கும் மேலாக in the deepest area, என்னுடைய அந்தரங்க அறைகளிலே your motive should be controlled by the Holy Spirit. என்னுடைய இருதயத்தின் நோக்கங்களை தேவனானவர் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கான்னு மட்டும் பாருங்க. Do we have such a conviction in my heart? Can we all check that? My deeds are being controlled by the Holy Spirit. That's good. ஐயா என்னோட செயலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார்னு சொல்றது நல்லது. We are going to study later point of time. அது நம்ம பின்னாடி படிக்க போறோம். And my words are being controlled by the Holy Spirit. That's also right. Good. என்னோட வார்த்தையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறான்னு சொல்றது நல்லது, சிறந்ததுதான். That is what Sunday school kids would have learned last week. அதுதான் கடந்த வாரம் நம்மளுடைய ஓய்வு நாள் பாடசாலையில பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க. What is there in your heart? உங்க இருதயத்துல என்ன இருக்கு? That is what will come out. அதுதான் வெளியே வரும். So good fruit, bad fruit, they would have studied last week. நல்ல கனியா கெட்ட கனியா என்பதுதான் கடந்த வாரம் உங்களுக்கு ஓய்வு நாள் பாடசாலை கற்றுக் கொடுத்தாங்க. Okay, that is also good. அதுவும் நல்லதுதான். But what I am trying to say is just a little bit deeper than that. ஆனா நான் சொல்கிறது இன்னைக்கு அதற்கும் அடுத்த ஒரு ஆழ்நிலை. That room or that chamber nobody can see, only God and you can see. நம்ம இருதயத்தின் அந்தரங்க அறை
ஒருவராலும் பார்க்க முடியாத அந்த அறை தேவன் மாத்திரமே பார்க்கிற அந்த அறை. See, for example, to one extent you can understand. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு அளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க For முடியும். example, when it comes to Selvan, ஒருவேளை இப்போ செல்வனாக்கு என்ன பார்க்கும்போது many times Selvan will ask questions. பல நேரம் நான் போதர்கிட்ட கேள்வி கேட்பேன். But while we are driving and so on, he'll ask questions. பொது வெளியே எங்கேயாவது போகும்போது சில நேரத்தில் நான் கேள்வி கேட்பேன். And he'll put some disclaimer before and back and all these things. அந்த கேள்வி கேட்பதற்கு முன்பாக பின்பாக சில காரியங்களை சேர்த்து அந்த கேள்வி இருக்கும். Default disclaimer, maybe this is the way. பொதுவா கேள்வி கேட்டா இந்த மாதிரி தான் அந்த கேள்வி இருக்கும். நான் தெரிஞ்சிக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். Pastor, for me to understand, I'm asking this question. சாப்பிடுறதுக்காக கேட்பாங்க, எல்லாரும் தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் கேட்பாங்க. Nobody asked the question to eat. Everybody asked to listen. But since I've been traveling with him, for a long time, நான் சிலவனோட பல வருடங்களாக பயணிக்கிறதுனால I really understood what is his motive. அவனுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெளிவா தெரியும். அவன் இங்க தான் வந்து நிப்பாங்கிறது எனக்கு முதல்ல தெரியும். I really know that he'll come and land on this point when he started itself. But I'll converse in such a way like I am a dump. ஆனா எதுவும் தெரியாத மாதிரி நானும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரி, இது எதுக்கு? For what is this? Then இது எதுக்கு? Then why this? Finally come to this place. கடைசியா இந்த இடத்துக்கு வருவோம். I know that is his motive. எனக்கு தெரியும் இதுதான் உன்னுடைய நோக்கம்னு. And usually when we go for ministry, earlier we were traveling in the bus. பொதுவாக ஊழியத்துக்கு போகும்போது முன்னாடி பேருந்துல தான் செல்வோம். Many times John will come. பல நேரத்துல ஜான் அண்ணா வரும்போது and he'll say, Anna, is it okay to go that area? I don't think we'll be able to make it on time. அண்ணா இந்த இடத்துக்கு போறதற்கு இப்படி போனா நம்ம நேரத்துக்கு போக முடியாதுனே. No, if you take train, I don't think you'll make it. அதுவும் ட்ரெயின்ல போனா நிச்சயமா போய் சேர முடியாது. No, from here to Egmore traffic. இங்க இருந்து எக்மோருக்கு டிராஃபிக். Here to Tambaram traffic. இல்லனா இங்க இருந்து தாம்பரம்னா ஒரு டிராஃபிக். And office timing. அதுல ஆபீஸ் டைம் வேற சாயந்தரம். He'll put all the calculations, spoil that plan. எல்லா காரியத்தையும் சொல்லி அன்னைக்கு போட்ட திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. Okay, no train. இப்போ ட்ரெயின் இல்ல. Let's go for bus. சரி பஸ்ல போயிரலாமே. Okay, where we have to board in. சரி பஸ் நம்ம எங்க ஏறலாம்? And he'll say that okay, now if I board in Velachery. இல்ல நான் வேளச்சேரியில ஏறனேன்னு சொன்னா no, that bus is not good now and those people are not maintaining the time. இல்ல அந்த பேருந்து செட் ஆகாது. ஏன்னா அவங்க நேரத்துக்கு வர மாட்டாங்க. And this travels they will not stop for restrooms. இந்த டிராவல்ஸ் சரிப்பட்டு வராது. ஏன்னா அவங்க ரெஸ்ட் ரூம்க்கு நிறுத்த மாட்டாங்க. He'll give all the reasons. இப்படி பல காரணங்களை சொல்லுவாங்க. I know where he'll come. கடைசியா எங்க வருவாங்க நல்லா தெரியும். He already fixed up one travels in his mind. அவங்க மனசுல இந்த பஸ்ல போணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த பஸ்ல போயாச்சு, இந்த பஸ் இதான் அடுத்த ட்ரிப்புக்கு. He already fixed it. We have traveled in this bus for earlier trips. So this one we have to go for the next one. Finally I'll ask which travels you want to go. கடைசியா நான் கேட்பேன், நீங்களே சொல்லுங்க எந்த பேருந்துல போலாம். At least a new bus now. அண்ணே புதுசா ஒரு பஸ் விட்டுருக்காங்களாமா. இதுக்கு முதல்ல அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. You would have spoken it or told it in the first itself. Southern Railway கெடுத்து, you spoiled the Southern Railways. official bus stand கெடுத்து, you spoiled the CMBT. office கெடுத்து, you spoiled the office timings. Kallada Travels the best. இத நேரே சொல்லாம. And finally landed in Kallada Travels, which could have spoken at the first. I know a certain level of I have certain level of understanding where he'll come from. கடைசியா எங்க வந்து நிப்பீங்கன்னு ஓரளவுக்கு என்னால புரிந்து கொள்ள முடியும். Then I know this is where he'll come because this is the motive. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த நோக்கம் இருப்பதனால அது இங்க தான் வந்து நிற்கும். Words are different. வார்த்தைகள் மாற்றம் இருக்கலாம். Deeds are different. செயல்கள் மாற்றம் இருக்கலாம். Reasons are different. அதனுடைய காரணங்கள் மாற்றம் இருக்கலாம். Justification is different. அதுக்கு சொல்கிற காரணங்கள் மாற்றம் இருக்கலாம். Arguments may different. வாக்குவாதங்கள் மாற்றங்கள் But இருக்கலாம். the motive is the key. ஆனா என்ன நோக்கம் என்பது முக்கியம். My dear friend, எனக்கு அன்பானவர்களே, does the Spirit of God leading, controlling your motives? பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மனதின் சிந்தனையின் நோக்கங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Evaluate, examine your motives. என்னோட நோக்கத்தை நான் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும்யா. That will tell you. அதுவே எனக்கு சொல்லும் whether you are really trying to please God or you are really trying to please yourself. நான் உண்மையாகவே தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு ஆசைப்படுறேனா இல்ல நான் எனக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறேனா. So many times பல நேரத்துல we want to please ourselves நம்ம நம்மளையே பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். and use godliness as a reason. அதுக்கு தேவ பக்தியை ஒரு காரணமா வர சொல்லி or a coating. இல்ல தேவ பக்தியை ஒரு கோட்டிங் மாதிரி பயன்படுத்தி Everybody will applaud. பார்க்கிற எல்லாரும் பாராட்டலாம். Everybody look at you, was so great. எல்லாரும் பார்த்து சொல்லலாம் இது ரொம்ப நல்லது. But you will please everybody
but you will miss to please the one you ought to please. எல்லாரையும் நம்ம பிரியப்படுத்தி இருக்கலாம், ஆனா நம்ம யாரை பிரியப்படுத்தணுமோ அந்த ஒரு நபரை பிரியப்படுத்த தவறிடுறோம். I'll show you examples from the Bible, many examples from the Bible. நான் வேதத்திலிருந்தே பல எடுத்துக்காட்டுகளை இதுக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க What I'm போறேன். teaching is biblical and very very important. நான் இன்று சொல்லிக் கொடுப்பது இது வேதத்தின் அடிப்படையானது மிக மிக முக்கியமானது. Sometimes when we read the Bible, we read the letters, the lines. பல நேரத்தில் நம்ம வேதத்தை பார்க்கும்போது அந்த வரிசைகள், அந்த வார்த்தைகள் அப்படி வாசிச்சு போயிடுறோம். But we need to read between the lines. ஆனா அந்த வரிகளுக்கு இடையே நடக்கும் காரியங்களையும் நம்ம வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். One incident. ஒரு சம்பவத்தை காண்பித்து கொடுக்கிறேன். Let's turn your Bible to Mark chapter 10. உங்க வேதங்களை மார்க் 10வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. Here one incident. இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. Maybe let me put them in a dramatic way so that you can easily understand what I'm trying to say. இதை ஒரு நாடக காட்சி போல உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எளிதா புரியணுங்கிறதுக்காக. Bible says this way. வேதம் இப்படியாக சொல்கிறது. As he was setting out on his journey, a man ran up and knelt before him and asked him, "Good teacher, what must I do to inherit eternal life?" And Jesus said to him, "Why do you call me good? No one is good except God alone." 17வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, "நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. So look at it in a dramatic way. இதை கொஞ்சம் அப்படி காட்சிப்படுத்தி பாருங்க. This is Jesus is here. இங்க இயேசு இருக்காங்க. Jesus is about to leave. இயேசு கிளம்ப போறாங்க இப்போ. So Jesus is about to leave the city. இயேசு இந்த பட்டணத்தை விட்டு கிளம்ப ஆயத்தமா இருக்கும்போது there are some people asking questions. ஒரு சிலருங்க கேள்வி கேக்குறாங்க. Somebody wants to some healing to be done. ஒரு சிலருக்கு சுகத்தை எதிர்பார்த்து வந்திருக்காங்க. And some debate. அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. Okay, everything is right, everything is done. எல்லாத்தையும் இப்ப முடிச்சிட்டு, okay, fine, okay, let me get up. Okay, எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் இப்ப கிளம்புறேன். And he is about to leave. கிளம்ப ஆயத்தப்படும்போது there was a sound. அங்க ஒரு சத்தம் கேட்குது. டபடபட சத்தம் கேக்குது. there was a steps which is running so fast. The patting on feet. கால்கள் வேகமாக ஓடி வருகிற சத்தம். So somebody is running so fast. யாரோ ஒருத்தர் வேகமா ஓடி வராங்க. Sir, wait. ஐயா காத்திருங்க, ஒரு நிமிஷம். Bible says, okay, he was setting up his journey, a man ran up. But what does it mean? வேதம் சொல்லும்போது அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்துன்னு இருக்கு. He was about to start. இயேசு கிளம்ப ஆயத்தமா இருக்காங்க. In English it came out very well. ஆங்கிலத்துல அற்புதமா இருக்கு. Setting out on his journey. தன்னுடைய பிரயாணத்திற்கு ஆயத்தப்படும்போது he has a plan. அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. He was about to go to a place. அந்த ஒரு இடத்திற்கு போக ஆயத்தப்படுறாங்க. But a man was interrupting him. ஆனா ஒரு மனுஷன் இப்ப அதுக்கு இடையில வந்து, so he came fast. வேகமா வந்து, he is running so fast. அவர் ஓடி வராரு. So all the people going along with Jesus, இயேசுவோட போற எல்லா ஜனங்களும், this scene is making everybody to look at who is this guy. இயேசுவோட போற எல்லாரும் இப்ப திரும்பி, ஐயா ஓடி வந்த மனுஷன் யாருன்னு திரும்பி பார்க்கறாங்க. Who is person running? யார் அந்த மனுஷன்? So he ran so fast. அவர் வேகமாக வந்து, and he ran and just came, not like Jesus, just excuse me, just a quick question. ஆண்டவரே ஒரு சின்ன கேள்வி ஆண்டவரே, அப்படி அவர் வரல. Before that, அதுக்கு முன்னாடி you just knelt down. அவர் முழங்கால் படியிட்டு, இந்த கான்ட்ராஸ்ட் யோசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலா டிராமாட்டிக்கா பண்ணி காமிக்கலாம் நினைச்சேன், டைம் இல்ல. I thought to do it in a dramatic fashion. We don't have time for that. Ran so fast. வேகமா ஓடி வராரு. And just knelt down before Jesus. தேவனுக்கு முழங்கால் படியிடுறாரு. Jesus, please heal me. ஆண்டவரே எனக்கு சுகப்படுத்தும். That may be reasonable. அப்படி கேட்டா அது புரிஞ்சிக்க முடியுது. Or Jesus, please come, my father is sick. ஆண்டவரே எங்க அப்பா சுகவீனமா இருக்காங்க, என் கூட வர முடியுமா? He is about to die. மரிக்கும் தருவாயில இருக்காங்க. That's why I'm running so fast to get your availability. அதனால தான் வேகமா ஓடி வந்து உங்களை விட்டுற கூடாதுன்னு பிடிச்சுக்க வந்தேன். There was nothing serious actually. இப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் ஆட்ட எதுவும் நடக்கல. Nobody was sick. யாரும் பலவீனமா இல்ல. Nobody was a demon possessed. யாரும் பிசாசினால் ஆட்கொள்ளப்படவில்லை. Nobody was about to die. யாரும் மரிக்கிற தருவாயில இல்ல. Here Jesus just moving away. இயேசு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. He ran so fast. ஒரு மனுஷன் வேகமா ஓடி வராரு. And knelt down before Jesus. இயேசுக்கு முன்பாக முழங்கால் படியிடுறாரு. And asked him. அவர் கேக்குறாரு, how are you Jesus? இயேசுவே நீங்க எப்படி இருக்கீங்க? No. அப்படி கேட்கல. Can you bless me Jesus? நான் ஆசீர்வதிக்க முடியுமா? No. இல்ல. And he said, அவர் கேட்டது, good teacher. நல்ல போதகரே. Stop here.
இங்கே கொஞ்சம் நிறுத்திட்டு Here Bible is talking about only two persons. இங்க வேதம் ரெண்டு பேரை பத்தி மட்டும்தான் பேசுது. The one who ran fast வேகமா ஓடி வந்த அந்த மனுஷன் and the one whom he is talking with. அவன் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறாரோ அவர் Jesus. இயேசு. Let's stop the camera here. இங்க அப்படியே அந்த படத்தை அப்படி நிறுத்திட்டு Let's not look at these two people. இந்த ரெண்டு பேரை நீங்க பார்க்காதீங்க. But now let's roll the camera, look at the crowd. சுற்றி இருக்கிற ஜனக்கூட்டத்தை உங்க காட்சிப்படுத்தி What பாருங்க. they would have said. அவங்க என்னென்ன சொல்லிருப்பாங்க? You know who is this guy? இவர் யார் தெரியுமா? Number one, முதலாவது he was a rich man. அவர் ஒரு பணக்காரன். Number two, இரண்டாவது he was like a ruler. அவன் ஒரு எஜமானாக அதிகாரியானவன். Number three, மூன்றாவதாக he was a young man. அவன் ஒரு வாலிபன். Number four, நான்கு, he has a lot of money. அவன் அதிகமாக சொத்து இருக்கு. You tell me what else you really need in this world. இப்ப நீங்க சொல்லுங்க, இதை விட மேல அதிகமாக இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்ன வேணும்? But look at the crowd that is just circling around Jesus Christ. ஆனா இயேசுவை சுற்றி இருந்த ஜனக்கூட்டம் இப்ப எப்படி இருந்திருக்கும்? Weak. அது பலவீனமானவர்கள். Maybe demon possessed asking for help. பிசாசினாலே காயப்படுத்தப்பட்டவர்கள் உதவிக்காக நிற்கிறாங்க. Simple people. சாதாரண ஜனக்கூட்டம். Normal people. சாதாரண மக்கள். All these people are just following Jesus Christ. இவங்க எல்லாம் இயேசுவை பின்பற்றி வராங்க. Suddenly a VIP. இங்க திடீர் ஒரு முக்கியஸ்தர். A young man. ஒரு வாலிபர். A ruler. ஒரு எஜமான். A rich man. ஒரு பணக்காரன். A pious man. தேவ பக்தி உள்ளவன். And is a God of good influence. நல்ல ஒரு தாக்கம் ஆதிக்கம் உள்ள ஒரு மனுஷன். And a healthy man. ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதன். No worries. எந்த கவலையும் இல்ல. No troubles. எந்த பிரச்சனையும் இல்ல. No problems. எந்த போராட்டம் இல்ல. Everybody came to Jesus to get the answer for the problem. எல்லாரும் தங்களுடைய வாழ்வின் போராட்டங்களுக்கு பிரச்சனைக்கு விடை காண்பதற்காக இயேசுட்ட வரும்போது, But he came in this way. இந்த மனுஷன் எதுக்காக வந்தானா? Now let's stop the camera when it comes to these two people. இந்த ரெண்டு பேரை பார்க்குற அந்த காட்சி அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டு, It's my imagination. இது என்னுடைய கற்பனை. Just roll out the camera all around the audience. சுற்றி இருக்கிற ஜனக்கூட்டத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்புங்கள். Hey, you know who is this guy? ஐயா, இந்த யாருன்னு தெரியுமா? Ruler. எஜமான். Young man, yeah. வாலிபன். Hey, he is rich as well. அது மாத்திரம் இல்ல, பெரிய பணக்காரன் தெரியுமா? And one guy will tell. இன்னொரு மனுஷன் சொல்லணும், He is not only rich. பணக்காரன் மாத்திரம் He is இல்ல, very pious actually. தேவபக்தி உள்ளவர். Albert son. He is the son of Albert. You know Albert? ஆல்பர்ட் தெரியும்ல நமக்கு. You don't know Albert? Yeah, I know Albert. ஆல்பர்ட் தெரியும். By the way, Albert யாருன்னு கேட்காங்க, எனக்கும் தெரியாது. Don't ask me who is Albert, okay? But basically this guy is like something like some significant person. ஆனா குறிப்பாக இந்த மனுஷன் அந்த இடத்துல எல்லாரும் அறியப்படத்தக்க ஒரு மனிதராக இருந்திருக்க வேண்டும். Now everybody is watching him. இப்ப எல்லாரும் அந்த மனுஷனை பார்க்கறாங்க. Sometimes whenever we preach, சில நேரத்துல பிரசங்கிக்கும் போது our focus is also getting distracted based on the audience sometimes. பிரசங்கிக்கிறவர்களுடைய சிந்தனையும் அந்த நோக்கங்களும் கூட focus. பிரசங்கிக்கிறவங்களுடைய எண்ணங்கள் கூட சில நேரம் கேட்கிற ஜனங்களுடைய அந்த பார்வையின்படி அது மாற ஆரம்பிக்கிறது. Let me put myself in this spot. நான் என்ன இந்த இடத்துல ஒரு கற்பனையா ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். Once there was a meeting. ஒரு முறை ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். And we invited some guest speakers. அதுக்கு ஒரு சில சிறப்பு விருந்தினர்களை நாங்க அழைத்திருந்தோம். So I need to do all the arrangements. அப்ப அங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன். People are doing all the arrangements. எல்லாரும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு and I was coordinating. அத நான் பார்த்து கொண்டிருந்தேன். I was put on myself and doing this and that. நானும் அந்த கூட அவங்க கூட சேர்ந்து பல காரியங்களை செஞ்சிட்டு இருந்தேன். Here I have to guide everybody, but I just stepped down and doing all that. அந்த இடத்துல நான் மத்தவங்களுக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா மாத்திரம் போதுமா இருந்தாலும் கூட நானே இறங்கி காரியங்களை அதை தூக்கி எடுத்து செஞ்சிட்டு இருந்தேன். No, those people are watching. அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. The guest speaker is also watching. அந்த சிறப்பு விருந்தினர் என்ன பார்த்தாங்க. உள்ளுக்குள்ள ஓரத்துல ஒரு சந்தோஷம். And in my deep heart there is a small happiness. Oh, that person is also watching. வந்திருக்கவர் என்ன பார்த்தாரு. He will understand my humility. அவர் என் தாழ்மையை புரிஞ்சுப்பாரு. He knows it. அவருக்கு தெரியும். See, this person is something like he can order, but he is just doing all these things. இவரால இப்ப செய்யுங்கன்னு சொல்ல முடியும், ஆனா அவரே இறங்கி செய்றாரே. No, see, a godly person. ஒரு நல்ல தேவபக்தி உள்ள வாழ்க்கை. It seems like I am doing with the right heart. ஒரு பார்க்கிறதுக்கு ஒரு சரியான இருதயத்தோட நான் செய்யற மாதிரி தோன்றலாம். But I know. ஆனா எனக்கு தெரியும். In the corner of my heart. என்னோட இருதயத்தின் ஓரத்துல there was a garbage.
அங்க ஒரு குப்பை, looking for the appreciation. அந்த மனுஷன்ட்ட ஒரு பாராட்டு. Instead of doing, even though I was doing it in humility, but underneath the humility there was a pride. ஒருவேளை நான் செய்தது உண்மையாகவே தாழ்மையா இருந்தாலும் கூட அந்த தாழ்மையின் செயலுக்கு கீழே ஒரு பெருமை ஒட்டி கொண்டிருந்தது. After I did all that, இதெல்லாம் செஞ்ச பின்னாடி I was asking, நான் என்ன கேள்வி கேட்டேன், Pushpraj, why did you do this? ஐயா நான் ஏன் இதை செஞ்சேன்? Oh, you did this so that all the people will see you, right? இதை நான் செஞ்சது எல்லா ஜனங்களும் என்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான். Especially those people have to know you want to grab the attention of those people, right? அதிலும் குறிப்பாக வந்திருக்கிற அந்த விருந்தினர்களுடைய கவனத்தை பெற வேண்டும் என்பதற்காக. You want to, even though you are looking like doing all the stuff, you just put yourself you lower yourself, humiliate yourself and doing all these things, but underneath you have agenda. That agenda is you want to please them. ஒருவேளை எல்லா காரியங்களும் செய்யலாம், எல்லாருக்கும் கீழே தன்னை தாழ்த்தி எல்லா காரியங்களும் இறங்கி செய்து கொண்டு இருந்தாலும் அந்த எல்லா தாழ்மைக்கு கீழே ஒரு நோக்கம் ஒளிந்திருந்தது. அது என்னன்னா வந்திருக்கிற அந்த மனுஷன் அந்த பாராட்ட நான் பெறணுங்கிறதுக்காக. Shame on me. எனக்கு அவமானமா இருந்துச்சு. I did that. நான் செஞ்சேன் அதை. I know. அதனால எனக்கு தெரியும். My deeds were right. என்னுடைய செயல் சரி. My words were right. என்னுடைய வார்த்தை சரி. My attitude was right. என்னுடைய மனப்பான்மை சரி. My motive was a garbage. ஆனா என்னுடைய நோக்கம் அது குப்பை. Heaven would have felt such a very bad odor when it comes to that kind of sin. அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வை பரலோகம் பார்க்கும்போது அது பெரிய துர்நாற்றமாக இருந்திருக்கும். If I do that, நான் அதை செய்றேனா, I obviously you will all do that. எனக்கு நல்லா தெரியும் நாம எல்லாரும் அப்படிதான். Obviously, நிச்சயமாகவே many times our motives are being controlled by our flesh. பல நேரத்துல நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய மாம்சத்தினாலே ஆளுகை செய்யப்படுகிறது. Yet this guy came. இந்த மனுஷன் வரான். You look at his question. அவன் கேள்வியை பாருங்க. His question is something beyond all of their understanding. அங்க இருந்த எல்லா ஜனங்களுடைய புரிதலுக்கும் மேலான ஒரு கேள்வி. His question is, அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, what should I do to inherit the kingdom of God? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? Everybody would have expected, okay, this guy is coming so fast. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இந்த மனுஷன் வேகமா ஓடி வராரு. Running so fast. ஓடி வராரு. Maybe some problem at home. ஐயோ வீட்ல ஏதோ பிரச்சனையோ. Jesus going towards somewhere. இயேசு வேற ஒரு பட்டணத்துக்கு போறாரு. Now he has to change the plan to come to this guy. இப்ப இயேசு தன் திட்டத்தை மாத்தி இப்ப இந்த மனுஷனோட வீட்டுக்கு வரணுமோ? எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்த்திருப்பாங்க. Maybe everybody's in thoughts were like that. ஓடி வர என்னன்னு கேளு. Hey, he's coming running. Please move. Ask what is it? But this guy was not coming for a deliverance. ஆனா இந்த மனுஷன் ஒரு விடுதலைக்காக வரல. This guy was not coming for a blessing. ஒரு ஆசீர்வாதத்தை தேடி வரல. This guy is not coming for some deliverance from the demon or the sickness or whatever it is. ஒரு சுகவீனமோ ஒரு பிசாசு பிடிச்சிருக்கிற காரியமோ அதில இருந்து விடுதலைக்காக வரல. But he came for a heavenly purpose. அவன் வந்தது ஒரு பரலோக நோக்கத்திற்கு. அங்க இருக்க எல்லாரும் பார்த்திருப்பாங்க. All the people when they saw it, நம்ம அப்படி கேட்கலையப்பா. இப்படி I didn't ask such a question. We have been there with Jesus. இயேசுவோட இருந்தோமே. But we never asked. ஆனா நாம இத கேட்கலையே. We never asked anything about the eternal kingdom. நித்திய ஜீவனை குறித்து நம்ம ஒரு கேள்வியும் கேட்கலையே. Maybe an old man would have thought. ஒரு வயதானவர் யோசிச்சிருக்கலாம். Oh, I've been a Jew for many years. நான் பல வருடமாக யூதனாக இருக்கிறேன். I read the law for so many times. இந்த பிரமாணத்தை பலமுறை வாசித்திருக்கிறேன். I know, but I couldn't think about this. ஆனா நான் இத பத்தி யோசிக்கலையே. Maybe a Pharisee would have thought. ஒரு பரிசேயன் யோசிச்சிருக்கலாம். Oh, I have been doing these rituals for so many years. நான் பல வருடங்களாக இந்த முறைமைகளை பின்பற்றுகிறேன். But I never asked this. ஆனா இந்த கேள்வியை நான் கேட்கலையே. Maybe a scribe would have thought. ஒரு வேதபாரகன் யோசித்திருக்கலாம். Oh, how many times I taught this to others. எத்தனை முறை இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு போதித்தேனே. But why I didn't get that thought to check this rabbi about the eternal life. ஆனா இந்த போதகரிடத்துல இந்த நித்திய ஜீவனை குறித்து பேச நான் தவறிவிட்டேனே. That's why this guy is also putting that word in a sarcastic manner. அதனால தான் இந்த மனுஷனும் ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இந்த வார்த்தையை போடுறாரு. No, he said good teacher. நல்ல போதகரே. Because ஏன்னா you are good. நீங்க நல்லவரு. I am good. நானும் நல்லவன். We are all the same category. நம்ம ரெண்டும் ஒரே நிலையில No, இருக்கோம். like your goodness, I am also a good person. நீங்க எப்படி ஒரு நல்லவரோ அதே போல நானும் ஒரு நல்ல மனிதன். He treated Jesus as a rabbi. இயேசுவை ஒரு போதகரேன்னு அவர் A அழைக்கிறாரு. teacher. ஒரு ஆசிரியராக. No, all these people
people never thought what I'm asking now. உங்க கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் இப்போ நான் கேட்ட கேள்வியை குறித்து இது வரைக்கும் யோசிச்சது கூட கிடையாது. They didn't do that. அது அவங்க செய்யல. That didn't even come to their mind. அது உங்க மனசுல இந்த சிந்தனை கூட வந்திருக்காது. பாத்தீங்களா? But look at me. நீங்களும் ரொம்ப ஹெவன்லியா பேசுறீங்க. You are a heavenly person. நானும் ரொம்ப ஹெவன்லியா பேசுறேன். And I am also a heavenly man. நம்ம ரெண்டு பேரும் good. We both are good. நீங்க good teacher. நீங்க நல்ல ஆசிரியர். Because I called you as a good teacher. I proclaimed you as a good teacher. நான் உங்களை நல்ல போதகர்னு பிரகடனப்படுத்துறேன். இப்போ நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? So what should be your response? நீங்க என்ன சொல்லணும் அப்படினா, you should just reply like, நான் மட்டும் good teacher இல்லப்பா. Not just I am alone good. You are also good. நீயும் நல்லவன் தான். All these people came for deliverance. எல்லா ஜனங்களும் ஏதோ விடுதலைக்காக வந்தாங்க. All these people came for blessings. எல்லா ஜனங்களும் ஒரு ஆசீர்வாதத்தை தேடி வந்தாங்க. But you are a young man. ஆனா நீ ஒரு வாலிபன். You are a ruler. நீ ஒரு எஜமான். You are a rich man. நீ ஒரு ஐஸ்வரியவான். And you are a strong man. You came by running. நீ ஒரு திடகாத்திரமானவன், ஓடி வந்த. And your family is a very religious family because you know all the commandments. ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பத்துல இருக்கிற, ஏனா எல்லா கற்பனைகளையும் நீ அறிந்திருக்கிற. But still you are asking for eternal life. இதெல்லாம் இருந்தாலும் இன்னும் நித்திய ஜீவனை பத்தி கேக்குறல்ல. You are a good person, my dear. நீ ஒரு நல்ல all Israel people. இஸ்ரவேல் ஜனங்களே, look at the good person. இங்கே ஒரு உத்தமன். இப்படி தான் யாரா இருந்தாலும் சொல்லிருப்பாங்க. That would have been the reply if somebody else was there. Jesus has never read his deed. ஆனா இயேசு அவருடைய செயலை பார்க்கவில்லை. Jesus has never read his words. அவருடைய வார்த்தையை பார்க்கல. Jesus has never read even his thoughts. அவருடைய எண்ணத்தை கூட பார்க்கல. Maybe I would say that not even the deed, not even the word, not even the thoughts, but the motive. இப்படி சொல்லலாமே, அவனுடைய செயல்கள் அல்ல, அவனுடைய வார்த்தைகள் அல்ல, அவனுடைய சிந்தனைகள் அல்ல, அவனுடைய நோக்கங்கள். Why did you call me as good? எதற்காக என்னை நல்ல போதகர்னு அழைத்த? It doesn't mean that I am not good. இத சொல்றதுனால இயேசு நல்லவர் இல்லன்னு கிடையாது. Your goodness and my goodness is something like a mountain and a valley. How dare you compare my goodness with your goodness? உன்னுடைய நல்லவன் என்ற அளவிற்கும் என்னுடைய நல்லவன் என்கிற அளவிற்கும் இருக்கிற வித்தியாசம் எப்படின்னா, அது மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி. எப்படி உன்னுடைய நல்லதை என்னுடைய நல்லதோடு ஒப்பிட்டு பேசலாம்? Only God is good. தேவன் மாத்திரமே நல்லவர். Here God is in flesh, he is good. தேவன் மாம்சத்தில் இருக்கிறார், அவர் நல்லவர். You will never understand what is goodness. இந்த நல்லது என்ன என்பதை உன்னால புரிந்து கொள்ள முடியும். But here, ஆனா இங்க among the crowd, இந்த கூட்டத்தின் மத்தியில் you want to show yourself as good. உன்னை நல்லவனை காமிக்க முயற்சிக்கிற. எது நான் கிளம்புற நேரம் பார்த்து ஓடி வந்தியா? So that is why you came at the time when he was about to start. As he was moving for his journey, தன்னுடைய வழி பிரயாணத்திற்கு கிளம்பும் போது these guys was running towards him. இவன் ஓடி வந்து, I didn't know all that. எனக்கு இதெல்லாம் தெரியாது. But look at the pattern. ஆனா அந்த பகுதியை பாருங்க. Jesus was exposing what is in him. இயேசு அவன் யார் என்பதை அவனுக்கு காண்பித்தார். வெளிப்படுத்துறாரு. He is exposing it. நீ நல்லவன் நீ நினைக்கிற. You think you are good. நீ ஒரு இச்சையா இருக்கிறவன். But you have a lust. உனக்குள்ள பண ஆசை இருக்கு. You have a lust for money. உனக்குள்ள submissiveness இல்ல. இதெல்லாம் நடிப்பு. You do not have humbleness. What the thing that you do, it's just a fake show. All these audience would have appreciated you, Mr. Ruler. சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் உன்னை பாராட்டலாம் அதிகாரியே. Because everybody is looking at your deeds and words. ஏனா எல்லாரும் உன்னுடைய வார்த்தைகளையும் உன்னுடைய செயலையும் பார்த்தாங்க. But I look at your motives. ஆனா நான் உன்னுடைய நோக்கத்தை பார்த்தேன். Come on, tell me, have you learned about what do you say about when to inherit the kingdom of God? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், கட்டளை என்ன சொல்லுது, நீயே சொல்லு. Oh, I know, you know it, right? உனக்கு தெரியும்ங்கிறது எனக்கு தெரியும். Come on, tell me. நீயே சொல்லு. Oh, I need to follow all the commandments. எல்லா கற்பனைகளையும் பின்பற்றணும். Oh, sorry, Jesus, you need to follow commandments. இயேசுவே எல்லா கற்பனையும் பின்பற்றணும். I did. அத நான் எல்லாம் பண்றேனே. See, all these people know me. எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். My family, my Albert யாருப்பா தெரியாது. Okay, my family is a religious family. என் குடும்பம் மிக ஐஸ்வரிய குடும்பம். And I have followed this. No. Sorry, I have followed this from my childhood. சிறு வயதுல இப்ப நினைக்காதீங்க, சின்ன வயசுல இருந்தே பின்பற்றிட்டு இருக்கேன். கேட்டு பாருங்க, எவனா ஒருத்தன் சொல்ல எல்லாரும் கேட்டு பாருங்க. Ask anyone from the audience, can they raise any one accusation against me? Rich person, ஐஸ்வரியவான், ruler person, அதிகாரி, healthy person, திடகாத்திரமான, pious person, தேவபக்தி உள்ளவன், obeyed all the commandments.
சகல கற்பனைகளும் கீழ்ப்படிந்தவன். Come on, Jesus, tell me. இயேசுவே, இப்ப நீங்க சொல்லுங்க. Do you find anybody like me in this entire crowd? இந்த மொத்த கூட்டத்துல என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாரை விட நான் தான் சூப்பர் நான் வந்தான். He came to show us he is better than all the people there. ஆனா இங்க இருக்கிற எல்லாரோட நீ தான் கேவலமானவன் நிரூபிச்சு அனுப்பிச்சிட்டாரு. But Jesus exposed that he is the least or the worst among all the people and he sent him away. You know the story. உங்களுக்கு கதை தெரியும். Okay, go and sell everything உனக்குரியவைகளை விற்று and prove that you are good. நீ நல்லவன்கிறதை நிரூபினாரு. No Lord, I have the lust over money. இல்லாண்டவரே, எனக்கு பணத்தாசை இருக்கு. If you violate one commandment, which means you violated all the commandments, my dear friend. எனக்கு அன்பானவனே, நீ ஒரு கட்டளையை தவற விட்டனா நீ எல்லா கட்டளையும் மீறிட்டேன்னு அர்த்தம். You couldn't follow the 10th one, right? 10வது கட்டளை உன்னால பின்பற்ற முடியல. So you are totally failed. ஆகவே நீ தோல்வி அடைந்து விட்டாய். He came and claimed himself like a totally good, and Jesus exposed himself and saying that you are totally bad. அவன் தன்னை முற்றிலும் நல்லவன் என்பதை காண்பித்துக் கொள்பவனாக வந்தான். ஆனால் இயேசுவோ அவன் முற்றிலும் தவறானவன், தோல்வி அடைந்தவன் என்பதை காண்பித்து வெளிக்காட்டி அவர் அனுப்பினார். இப்படி ஒவ்வொரு முறையும் ஜீசஸ் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மோட்டிவை ரீட் பண்ணார்னா, எக்ஸ்போஸ் பண்ணார்னா நம்ம எப்படி இருப்போம்? If in the same way, if Jesus comes to our home and reads our motives and exposes it, how will it be? This is Christian maturity. இதுதான் கிறிஸ்தவ முதிர்ச்சி. This is what sanctification, my dear friend. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் பரிசுத்தமாக்குதல். If Jesus coming and standing next to you, இன்னைக்கு இயேசு உங்க பக்கத்துல நின்னு when everybody is appreciating all your words and deeds, உங்களுடைய செயலையும் உங்களுடைய வார்த்தையும் சுற்றி இருக்கிற எல்லாரும் பாராட்டும் போது, and everybody is applauding you, எல்லாரும் உங்களை உயர்த்தி பேசும்போது, in front of the same crowd, அதே கூட்டத்துக்கு in முன்னாடி, front of the same crowd, அதே கூட்டத்துக்கு முன்னாடி, if Jesus making you stand naked when it comes to your motives, how do you feel? இயேசு உங்களுடைய மனதில் இருக்க நோக்கத்தை நிர்வாணமா வெளிக்காட்டினார்னா நம்ம அந்த நேரத்துல எப்படி இருப்போம்? இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். This is Christianity. This is what sanctification. இதுதான் பரிசுத்தமாக்குதல். Not only in this place, இங்க மாத்திரம் இல்ல, I can show you so many examples. பல எடுத்துக்காட்டை என்னால காண்பிக்க முடியும். Here, you know what happened to this guy? இந்த மனுஷன் என்னாச்சு தெரியுமா? Jesus didn't say that, don't worry my dear friend, கவலைப்படாத எனக்கு அன்பானவனே, I know you are a good boy. நீ ஒரு நல்லவன் எனக்கு தெரியும். No. இல்ல, that is what the nature of Jesus Christ. இதுதான் இயேசுவின் சுபாவம். Exposed his error. தவறுகளை வெளி காண்பிக்கிறார். He didn't comfort. அவன் அங்க ஆறுதல் படுத்தல. This man, young man, went with a sad face. He never stayed back, but he went back. அவன் அந்த வார்த்தையை கேட்டபோது மனம் அடைந்து துக்கத்தோட அந்த இடத்துல நிற்காம அவன் போய்விட்டான். இவ்வளோ நேரம் பாராட்டின அந்த கூட்டம் இப்போ அவனை பத்தி என்ன நினைச்சிருக்கோம்? The crowd which was appreciating all his deeds till this moment, what would they think about that person right now? They have thought, okay, he didn't come for healing. அவங்க நினைச்சிருக்கலாம், எப்பா இவர் சுகத்தை கேட்டு வரலையே, He didn't come for marriage. திருமணத்தை கேட்டு வரல, He didn't come for another further business establishment. இல்ல வேற ஒரு வியாபாரத்துக்காக வரல, He didn't come for any worldly blessings. இல்ல உலக பிரகாரம் ஆசீர்வாதத்துக்காக வரல. He was looking beyond the limits, heaven, eternal life. Wow. இதெல்லாம் தாண்டி பரலோகம், நித்திய ஜீவன், இதெல்லாம் யோசித்து. But you know what? I don't know whether all of them again keep following Jesus Christ or not. I don't know. But I know one thing, that person has not followed Jesus Christ. அங்க என்ன நடந்துச்சுன்னா, மற்ற எல்லா ஜனங்களும் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி சென்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்றாமல் சென்று விட்டான். அவங்க ஃபாலோ பண்ணாங்களா இல்லையாங்கிறத வேதம் தெளிவாக நமக்கு சொல்லட்டாலும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது, இவன் ஃபாலோ பண்ணல. The Bible has not explicitly mentioned whether all the other people have followed Jesus or not, but the Bible has very clearly mentioned that this person did not follow Jesus. With the same context, இதே கண்ணோட்டத்தோட, with the same understanding, இதே புரிதலோட, let's come back to Romans. நம்ம மறுபடியும் அந்த ரோமர் பகுதிக்கு வரோம். 8:8. 8வது அதிகாரம் 8வது வசனம். Those who are in the flesh cannot please God.
மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். Means what? என்ன அர்த்தம்? Whom are you trying to please? ஐயா, நான் யாரை பிரியப்படுத்த This விரும்புகிறேன்? rich young ruler wanted to please himself, இந்த ஐஸ்வர்யவான் தன்னைத்தானே பிரியப்படுத்த நினைத்தான். but he portrayed in a such a way that he wanted to please God. ஆனா வெளியே எப்படி காமிச்சுக்கிட்டானா, நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிற மாதிரி. All other people thought he is pleasing God. சுற்றி இருக்கிற எல்லாரும் எப்படி நினைச்சிருப்பாங்கன்னா, இவன் தேவனுக்கு பிரியமா இருக்கிறான். All are audience of Jesus Christ. இவங்க எல்லாம் இயேசுவோடு கூட இருந்த மனிதர்கள். All are congregation of Jesus Christ. இயேசுவின் சபையின் பார்வையாளர்கள். All are listeners of Jesus Christ. இயேசுவின் வார்த்தையை கேட்டவர்கள். All are here to listen the oratory of Jesus Christ. இயேசுவின் வார்த்தைகளை சொற்பொழிவை கேட்பதற்காக கூடி வந்தவர்கள். But one person, ஆனால் ஒரு மனிதனோ outwardly வெளியே பார்க்கும்போது look like pleasing God. அது தேவனுக்கு பிரியமாக But காணப்பட்டாலும் look at the motive. அவனுடைய நோக்கத்தை பார்க்கும்போது He was not pleasing God. அவன் தேவனுக்கு பிரியமாலாம் இல்லைங்க. If he is not pleasing God, அவன் தேவனுக்கு பிரியமா even இல்லைனா, though he spoke with Jesus, இயேசுவோடு பேசினாலும், even though he had a conversation with Jesus, இயேசுவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தாலும், even though he was so humble before Jesus, இயேசுக்கு முன்பாக தாழ்மையுள்ளவனாக தன்னை even காண்பித்தாலும், though he was prayed to Jesus, இயேசுவிடமே ஜெபித்திருந்தாலும், even though he was speaking so richly spiritual thing before Jesus, ஆவிக்குரிய ஐஸ்வரியங்களை குறித்த காரியங்களே இயேசுவிடம் பேசியிருந்தாலும், even though he did so many, even though he was asking such a great question where nobody else asked, மற்ற யாருமே இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்காதபோது இந்த மனுஷன் இந்த கேள்வி கேட்டிருந்தாலும் கூட, such all great notes, இப்படி நல்ல பெரிய பெரிய பாராட்டுகள்லாம் இருந்தாலும், but still ஆனாலும் ultimate climax he became a failure. அவனுடைய முடிவு என்னன்னா, அவன் தோல்வியாக திரும்பினான். நம்ம நிலைமை அப்படி ஆயிடக்கூடாது. Our life also should not be like this. We are coming to ART church. ART சபைக்கு வரோம். I know, we are doing the series of teaching in sanctification. பரிசுத்தமாக்குதல் குறித்து தொடர்ந்து பிரசங்கத்தை கேட்கிறோம். We know who is Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் யாரு நமக்கு தெரியும். How he will operate. அவர் எப்படி செயல்படுவார்னு தெரியும். We know all the reformed theology. சீர்திருத்த சத்தியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Here we are preaching in expository manner. வேத விளக்கங்களை குறித்து இங்கே பிரசங்கிக்கிறோம். We are going to good church. நல்ல சபைக்கு நான் போறேன். And look at our Sunday school. இங்க ஓய்வு நாள் பாடசாலை பாருங்க. Look at our teens meet. எங்களுடைய 11 குடும்ப கூட்டத்தை பாருங்க. Look at the scripture test. எங்களுடைய வேத படிப்பு பாருங்க. Look at all the events. நடக்கிற எல்லா காரியங்களை பாருங்க. Even though you have done and you have been partaking all these things, but still, my dear friend, if your motive is not controlled by the Holy Spirit, everything is vain. இதெல்லாம் நடந்தாலும், இதெல்லாம் நீங்கள் பங்கு பெற்றாலும் கூட, என்னுடைய நோக்கம் சரியா இல்லைன்னா இது எல்லாமே பிரயோஜனம் இல்லை. Not only one place. இந்த ஒரு இடம் மாத்திரம் இல்ல. I'll show you, few more examples quickly and move on. இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு வேகமா காண்பிக்கிறேன். One more place. இன்னொரு பகுதி. Turn your Bible to Matthew chapter 22 verse 16. உங்கள் வேதத்தை மத்தேயு 22:16க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And here I'll just read the verse first. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். And they sent their disciples to him along with the Herodians, saying, Teacher, we know that you are true and teach the way of God truthfully, and you do not care about anyone's opinion, for you are not swayed by appearances. தங்கள் சீஷரையும் ஏரோதரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அக்கறை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். Next verse. அடுத்த வசனம். Tell us then, what do you think? Is it lawful to pay taxes to Caesar or not? But Jesus, aware of their malice, and said, Why put me to the test, you hypocrites? ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? See, look at the context, listen to me. இதோட பின்னணியை நீங்க பாருங்க. Pharisees and Herodians are basically enemies. பொதுவாகவே இந்த பரிசேயரும் இந்த ஏரோதியரும் அவர்கள் ஒரு பிரிவினையாக காணப்படுவாங்க. அவங்க செட் ஆகாது ஒருத்தருக்கு ஒருத்தர். They will not be able to mingle with each other. They have a lot of conflicts. அவங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள் உண்டு. But now, ஆனா இப்போ both of them targeting Jesus. இந்த ரெண்டு கூட்டமும் இயேசுவுக்கு விரோதமா வருது. எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன். A friend is an enemy. Enemy of an enemy is a friend of us.
எதிரிக்கு எதிரே நம்முடைய நண்பன் என்பது மாதிரி. So let's go together. ஆகவே நம்ம சேர்ந்து போயிட்டு Finish this guy. இந்த மனுஷனை முடிச்சிடலாம். But let's act so smartly. ஆனா கொஞ்சம் சிறப்பா நம்ம செயல்படணும். So now they are coming here. அங்கே வந்தாங்க. Basically, Pharisees are opposed to Romans taxation. பொதுவாகவே இந்த பரிசேயர்கள் ரோம் நகரத்துல கொடுக்கிற அந்த வரி பணத்திற்கு எதிரானவர்கள். Many reasons. பல காரணங்கள் உண்டு. Maybe I'll say a couple of reasons. ஒரு சில காரணத்தை சொல்றேனே. Number one, முதலாவது, they want to keep God as the king. They don't want to keep Caesar as the king. அவர்கள் தங்களுக்கு ராஜாவாக தேவன் தான் இருக்க வேண்டும் என்றும் ராயன் இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. But here in this Rome government, all the people will give reverence to this Caesar like God. ஆனா இந்த ரோம அரசாட்சியில அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ராயனை ஒரு தெய்வம் போல அவங்க வழி நடத்துவாங்க. So they'll take all the money and they'll use it for Rome. ஆகவே எல்லா பணத்தையும் வரி பணத்தையும் எடுத்து அது ரோம நகரத்துக்கு கொடுப்பாங்க. So I am a Jew. நான் ஒரு யூதன். I have my God. எனக்கு என் தேவன் இருக்கிறார். I am earning. நான் சம்பாதிக்கிறேன். I am working. நான் உழைக்கிறேன். Getting the money. பணத்தை எடுக்கிறேன். And give it to somebody who claimed himself as God. அது எதுக்கு நான் போயிட்டு தன்னை தேவன் என்று சொல்கிற இன்னொருக்கு கொடுக்கணும்? And they will spend to their country. அது அவங்க தங்க சொந்த நாட்டுக்கு தான பயன்படுத்துவாங்க. Why I need to pay taxes? நான் ஏன் வரி கொடுக்கணும்? Such kind of so called religious but a skeptic attitude when it come to Pharisees. இந்த பரிசேயர்கள் ஒரு வெளியே பார்ப்பதற்கு ஒரு தேவபக்தியுள்ள ஒரு மத கூட்டம் மாதிரி தோன்றினாலும் ஒரு கேள்விக்குறி இருக்கிற ஒரு கூட்டமாக அவங்க இருந்தாங்க. Herodians, ஆனா இந்த ஏரோதியர்கள் எப்படின்னா, they are also Jewish people. அவங்களும் யூதர்கள் தான். But partially supporting Herod. ஆனா அவங்க எப்பொழுதுமே ஏரோதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கூட்டம். So it's something like ruling party media. இது எப்படின்னா ஆட்சி செய்கிற அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மீடியா மாதிரி. So okay, let's get the money. பணத்தை வாங்கிப்போமே. So let's collect the tax and give it to them. ஆகவே வரி பணத்தை பெற்று அவங்கள்ட்ட நம்ம கொடுக்கணும். So they are coming to Jesus. பேசிட்டு வராங்க. And a very kind heart. ஒரு நல்ல ஒரு மனம். Very genuine opinion. ஒரு நல்ல ஒரு தூய்மையுள்ள ஒரு மனதோட. Go back and study this verse at least 10 to 15 times. நீங்க போயிட்டு இந்த பகுதியை குறைஞ்ச ஒரு 10-15 தடவை படிச்சு பாருங்க. If you want me to explain every word, it'll take a lot of time. எல்லா வார்த்தையும் விளக்கணும்னா ரொம்ப நேரம் ஆயிரும். Look at this verse. இந்த வசனத்தை பாருங்க. And Matthew 22:16. மத்தேயு 22:16. So they are coming with Pharisees and also Herodians. பரிசேயர்களும் ஏரோதியர்களும் சேர்ந்து வராங்க. They called Jesus as a teacher. அவங்க இயேசுவை போதகரேன்னு அழைக்கிறாங்க. Teacher means rabbi. போதகர்னா ஒரு ஆசிரியர்னு அர்த்தம். You say we obey. நீங்க சொல்லுங்க நான் கேட்பேன். We don't know, that is why we are coming. எங்களுக்கு தெரியல, அதனால தான் தெரிஞ்சிக்க வரோம். So when they call Jesus as a teacher, அவங்க இயேசுவை போதகரேன்னு அழைக்கும்போது number one, முதலாவது, they claimed themselves as they don't know. அவங்க தங்களுக்கு தெரியாது என்பதை ஒத்துக்கொள்றாங்க. Number two, இரண்டாவது, they claimed Jesus know everything. அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா போதகராகிய இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். Number three, மூன்றாவது, here they are coming ready to obey. கீழ்ப்படிய ஆயத்தமா வருவது போன்ற ஒரு பாசாங்கு. Means what? என்ன அர்த்தம்? You are the master. நீங்க எஜமான். You say, நீங்க சொல்லுங்க, we'll follow. நாங்க கீழ்ப்படிவோம். Wow, அற்புதம் அல்லவா? wonderful congregation. எவ்வளவு அருமையான சபை அது. Come on my dear friend, what is your problem? எனக்கு அன்பானவரே, உங்களுடைய பிரச்சனை என்ன? And Jesus, நீங்க நல்லவர் வல்லவர். இயேசுவே, you are good, you are great. Jesus, you are true. நீங்கள் சத்தியம் உள்ளவர். Okay, I don't understand. அதெல்லாம் இருக்கட்டும். Go further. இன்னும் அதிகமா சொல்லு. You are not only true, சத்தியம் உள்ளவர் மாத்திரமல்ல, you teach the way of God truthfully. நீங்க தேவனை குறித்தும் தேவனுடைய மார்க்கத்தை குறித்தும் சத்தியமா போதிப்பீங்க. நீங்க உங்க ஒபினியன் சொல்ல மாட்டீங்க. You will not share your opinion. You will not teach your way. உங்களுக்கு பிரியமானதை நீங்க பேச மாட்டீங்க. You will teach only God's ways. தேவனுடைய வழியை தான் நீங்க போதிப்பீங்க. And by the way, அது மாத்திரம் இல்ல, you do it very truthfully. நீங்க அத ரொம்ப சத்தியத்தோட உண்மையா செய்வீங்க. You will not bother whether it's a Caesar or a Pharisee or the Herodians or Sadducees. You don't bother. நீங்க கேட்க
கேட்கறது யாரு? அது ராயனா, பரிசேயனா, ஏரோதியரா, சதுசேயரா, இதெல்லாம் குறித்து யோசிச்சு கவலைப்படாம, and you do not care about anybody's opinion. ஒரு மனுஷன் இத குறித்து என்ன சொல்லுவாங்கறத குறித்து நீங்க கவலை இல்லாம சொல்லுவீங்க. If it is truth, சத்தியம்னா we know you will stand for the truth. நீங்க சத்தியத்தை பேசி அது மாத்திரம் செயல்படுத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். We are going to ask one question. இப்போ நாங்க ஒரு கேள்வி கேட்போம். Whether you will be arrested by Rome, you will not bother. அதுக்கு பதில் சொன்னா உங்களை ரோம்ல இருந்து கைது பண்ணாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. And we are going to ask a question. நாங்க ஒரு கேள்வி கேட்போம். Even the Jewish people are ready to stone you, still you don't bother. அதுக்கு நீங்க சொல்ற பதில்னால இந்த யூதர்கள் உங்களை கல்லெறிஞ்சாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. Because you are a you are a man who will stand on your truth. ஏன்னா நீங்க எப்படிப்பட்டவர்? சத்தியத்துக்காக நிக்கிற மனுஷன் இல்லையா? You are not swayed by appearances. நீங்க மனுஷனுடைய எண்ணங்களுக்கு முகதாட்சியத்தினால மாற்றப்பட மாட்டீங்க. இந்த அளவுக்கு அங்க இருந்த எவனுமே இயேசுவை புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. Nobody in that place understood Jesus in such an insightful manner. அது தமிழ்ல ரொம்ப சூப்பரா வருது. In Tamil it is very beautiful. சத்தியமுள்ளவர், your truth, and you will preach the ways of God. தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமா போதிப்பீங்க. And you will not have any partiality. முகதாட்சியம் பண்ண மாட்டீங்க. You are a courageous man. தைரியமானவங்க. You never worry about whether it is a Caesar or the Herodians. You will stand on it. நீங்க சீசரை குறிச்சோ இல்ல ஏதோல குறிச்சோ கவலைப்படாம சத்தியத்தை பேசுவீங்க. Which means என்ன அர்த்தம்? you are a teacher. நீங்க ஒரு போதகர். You are a master. நீங்க ஒரு எஜமான். You are a leader. நீங்க ஒரு தலைவன். And you are ambassador of God. அது மாத்திரமல்ல தேவனுடைய ஒரு தூதுவன் கூட. இவ்வளவு பிட்டையும் போட்டுட்டு after saying all this, now teacher, we have one question. போதகரே இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேளுப்பா. ask. கேளு. ask. என்ன பத்தி இந்த ஊர்ல எவனுக்குமே இந்த அளவுக்கு புரியல. Nobody in this place really understood me in such a way. ராசா, my dear, ஐயோ ஒன்ன மாதிரி எவனுமே யோசிச்சது இல்லப்பா. no one has thought like you. வா வந்து கேளு. Come ask me. இதுதான் அங்க வேற யாரா இருந்தாலும் செஞ்சிருப்பாங்க. That would have been the response if anybody else was there in the place of Jesus. நானா இருந்தா கூட, if I was there, I would have cherished. நான் அதை ஏத்துக்கிட்டு இருப்பேன். Wow. அருமல்ல? No, in my church nobody has said this. சபையில கூட ஒருத்தர் இப்படி சொன்னது இல்ல. How many sermons I have given? எத்தனை பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். How many Bible studies I have taken? எத்தனை வேத ஆராய்ச்சி பாடங்கள். Nobody has told this. ஆனா யாருமே இத சொல்லல. In this place one sermon. இந்த இடத்துல ஒரே ஒரு கதை பிரசங்கம் பண்ணேன். ஒரு பிரசங்கம். வாடா. ஒன்ன மாதிரி ஒருத்தருமே சொல்லப்பா. Come my dear, nobody has appreciated in this way. But look at Jesus' answer. ஆனா இயேசுவோட பதில பாருங்க. And their question. அவங்க கேட்ட கேள்வி என்ன? Tell us, what do you think? உமக்கு எப்படி தோன்றுகிறது? No, don't tell us what is good for us or not. எங்களுக்கு எது சரியானதுங்கறத சொல்லாதீங்க. What is right for you? உங்களை பொறுத்தவரைக்கும் எது சத்தியம்? You tell us, we will follow. நீங்க அத சொல்லுங்க, நாங்க கீழ்ப்படிறோம். You want to stand against Caesar? சீசருக்கு விரோதமா நாங்க நிக்கணுமா? Not to pay the tax. வரி கட்டாம இருக்கணுமா? We'll stand for it. அத செய்ய ஆயத்தம். நீங்க சொல்லுங்க Jesus. Jesus, you say it. Or you want us to pay the tax so that even though these people are stoning to death. இல்ல நாங்க வரி கட்டணும் நீங்க நினைக்கிறீங்களா? இவங்க எங்களை கல்லெறிஞ்சாலும் பரவாயில்லையா? நாங்க பாத்துக்கறோம். We'll take care of it. We'll pay for the tax. நாங்க வரி கட்டறோம். நீங்க சொல்லுங்க. You say it. Wow. எவ்வளவு அருமல்ல? Jesus, வேலைக்கு போணுமா? நீங்க சொல்லுங்க, போறேன். இயேசுவே, should I go for the job? You say it, I'll do it. நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, கல்யாணமே பண்ணாம பவுல் மாதிரி வாழ்ந்து காமிக்கிற Jesus. Jesus, just tell me one word, I'll live like Paul without getting married. One word. இப்பெல்லாம் யாரும் ப்ரே பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். I know, no. But it seems like Jesus, what do you think? ஆனா எப்படினா இயேசுவே உமக்கு என்ன தோன்றுகிறதுன்னு கேக்குறாங்க. Is it lawful? அது சரியா? Or is it not lawful? இல்ல தவறா? நியாயமா இல்லையா? We are not going to decide. அது நாங்க முடிவெடுக்கிறது இல்ல. You tell. நீங்க சொல்லுங்க. This is what it appeared. பார்க்கிறதுக்கு இப்படிதான் தோன்றுது. This is how it quoted. இப்படிதான் பூசப்பட்டிருக்கிறது. But look at Jesus' response. ஆனா இயேசுவோட பதில பாருங்க. He didn't look at their words. அவங்க வார்த்தையை பார்க்கல. He didn't look at their all appreciations. அவங்களுடைய பாராட்ட அவர் கவனிக்கல. And he didn't look at all their so called hypocritical attitudes. அவங்களுடைய மாய்மாலமான செயல்களை அந்த மனப்பான்மை அவர் பார்க்கல. But
Jesus looked at their motives. இயேசு அவருடைய நோக்கத்தை பார்த்தார். And he said, அவர் சொன்னார், why do you test us? Why are you testing us? Testing me? எதுக்காக என்னை ஏன் சோதிக்கிறீங்க? You know the rest of the story. உங்களுக்கு அந்த கதை நல்லா Give me தெரியும். the coin. எனக்கு அந்த ஒரு நாணயத்தை கொடுங்க. அதுல சூப்பரா he shared a message actually. அதுல it's a wonderful message that Jesus shared over here. Show me the coin. அந்த நாணயத்தை எடுத்து, Whose image on this side? இங்க யாருடைய படம் இருக்கிறது? This is the image of Caesar. இது ராயனுடைய படம். Okay, give it to Caesar. அப்போ இந்த ராயன்ட்ட கொடுத்துருங்க. Jewish people all the Pharisees would have said this. உடனே பரிசேயர்லாம் சொல்லிருப்பாங்க, Do you have any sense? உங்களுக்கு அறிவு இருக்குதா? Are you godly? நீங்க தேவபக்தி உள்ளவரா? They said you need to treat Caesar as God. அவங்க ராயனை தெய்வமாக வழிபடணும்ல What சொல்றாங்க. the Deuteronomy says? ஆனா உபாகமத்துல என்ன We have one God. நமக்கு ஒரே தேவன். One God. ஒரே தேவன். We need to give everything to God. நமக்குரிய எல்லாம் தேவனுக்குரிய கொடுக்கணும். Why are you asking us to treat Caesar as God? அப்படி இருக்கும்போது எதற்காக சீசரை ராயனர் ஒரு தெய்வமாக எங்களை பார்க்க சொல்றீங்க? But look at the second part of that answer. ஆனா அதே தேவனுடைய பதிலுடைய இரண்டாவது பகுதியை பாருங்க. Give it what belongs to Caesar. ராயனுடையதை ராயனுக்கும். And he didn't ask them, look at what was the image on the other side. அவர் அந்த நாணயத்துடைய மறுபக்கத்துல என்ன சொரூபம் இருக்குன்னு பார்க்க சொல்லல. இங்க சீசரை பார்த்த, you saw Caesar on this side. சீசருக்குரியதை சீசர்ட்ட கொடுத்துரு. Give what belongs to Caesar unto Caesar. அடுத்த பக்கம் என்ன இமேஜ் இருக்கு? What does the image on the other side? He said, what belongs to God, give it to God. அவர் சொன்னார், தேவனுடையது தேவனுக்கு கொடு. Where is the image of God? தேவனுடைய அந்த சொரூபம் எங்க இருக்கு? Caesar's image is in that coin. ராயனுடைய சொரூபம் அந்த பணத்துல இருக்கு. But where is the image of God? ஆனா தேவனுடைய சாயல் எங்க இருக்கு? It is not there on the other side of the coin. அந்த பணத்துடைய மறுபகுதியில் இல்ல. So what can I give? அப்ப நான் தேவனுக்கு நான் எதை So கொடுப்பது? I need to give Caesar because it has the image of Caesar. ராயனுடைய சொரூபம் இந்த பணத்துல இருக்கனால ராயனுடையதை நான் ராயனுக்கு கொடுக்கணும். So now இப்போ where can I find the image of God so that I can give which is belong to God? தேவனுடைய சாயலை நான் எங்கே பார்ப்பது? தேவனுடைய சாயல் எங்கன்னு தெரிஞ்சாதானே அதை நான் தேவனுக்கு கொடுக்க முடியும். You are the image of God. நீங்கள் தான் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கீங்க. Genesis chapter 1:26-27. ஆதியாகமம் 1:26-27. You are the image of God. தேவனுடைய சாயல்ல It is படைக்கப்பட்டோம். not about giving money or not. ஐயா இது பணத்தை கொடுக்கிறோமா இல்லையாங்கறத பத்தி இல்ல. It is not about paying tax or not. இது வரி கட்டறதா இல்லையாங்கறதே இல்ல. It is not about being smart before people or not. ஜனங்களுக்கு முன்பாக நான் சாட்சியுள்ளவனா காண்பிக்கிறது இல்ல. Whether you pay it to Caesar or not, have you paid yourself to God? ராயனுக்கு கெட்ரோமா இல்லையாங்கிறதுக்கு முன்னாடி உன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தாயா? சீசரோட இமேஜ் இருக்கு, சீசர் கொடு. பட் ஓ இமேஜ், தேவனுடைய இமேஜ் ஓ மேல இருக்கு, அத நீ கொடுத்தியா? Whatever has the image of Caesar, rend it to Caesar, but you are in the image of God. Have you given yourself wholly, completely to God? Even though Jesus said to pay the taxes, why all these people went quietly? இயேசு இங்கே வரி கட்டணும்னு சொன்னபோதும் கூட ஏன் இந்த ரெண்டு கூட்டத்தார் அமைதியா போயிட்டாங்க? ரொம்ப சிம்பிள். என்ன சொன்னார் தெரியுமா? You know what he said in a very simple words? டாக்ஸ் பே பண்ணணுமா வேணுமான்னு கேட்குறேன். ஏன்டா டேய், நீ மலை கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தியாடா நீ? You are asking about whether I should pay tax or not, but did you give what is belongs to God? Outwardly you portrayed in such a way that you are so zeal to God. வெளியே காமிச்சிக்கிறீங்களே தேவ பக்தியுள்ள ஜனமாக. Outwardly you are telling to the world, okay, we have one God. வெளியே என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒரே தேவன் அல்லவா? We cannot worship Caesar. ராயனை வழிபட முடியாது. We cannot pay for Caesar. ராயனுக்கு வரி கட்ட முடியாது. We are so zeal people. நாங்க வைராக்கியமுள்ள கூட்டம். Zealot Jewish people we are. நாங்க தேவ பக்தியுள்ள யூத கூட்டம். Oh Jesus, you asking me to pay the tax? இயேசுவே எங்களை வரி கட்ட சொல்றீங்களா? To Caesar. அது ராயனுக்கா? செத்தாலும் கொடுக்க மாட்டோம். Even if I die I will not. Why? ஏன்? We are godly people. நாங்கள் தேவ பக்தியுள்ள கூட்டமாச்சே. Stop it. அது அப்படியே நிறுத்திட்டு, Did you give what belong to God? தேவனுக்குரியதை நீ கொடுத்தியா? You are the image and likeness of God. Did you give yourself to God? தேவனுடைய சாயல்ல நீ படைக்கப்பட்டிருக்கிறாயே, உன்னை நீ தேவனுக்கு கொடுத்தியா?
This is how we are also living. இன்னைக்கு நாமளும் இப்படி தான் வாழ்றோம். You know how much we are paying as an offering? எவ்வளவு காணிக்கை கொடுக்கறோம் தெரியுமா? You know how many days we are praying without without having food and fasting? எத்தனை நாள் சாப்பிடாம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம் தெரியுமா? You know which congregation we are belong to? நாங்க எந்த சபை கூட்டத்தை சேர்ந்தவங்க Our தெரியுமா? church is a mega church. எங்க சபை பெரிய சபை. How can I skip Sunday? How can I skip Sunday? எப்படி நான் ஞாயிறு ஆராதனையை தவற விடுவது? How can I go out without reading Bible, brother? எப்படி காலையில வேதம் வாசிக்காம வெளிய போறது ஐயா? How come you come out without praying in the morning? எப்படி காலையில ஜெபிக்காம நீங்க வந்தீங்க? It is all good. இதெல்லாம் நல்லது. It is all needed. இதெல்லாம் தேவையும் கூட. But don't forget that. ஆனா எதை மறந்துட கூடாதுன்னா God is not looking at the deed. God is also looking at the deeds and the words, but more than that, God is looking at the motive. தேவன் நம்ம வார்த்தையை கவனிக்கிறார், நம்முடைய செயலை பார்க்கிறாரு. ஆனா இதெல்லாம் வச்சு விடவும் அதிக முக்கியத்துவம் நம்முடைய நோக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். Actually, in 2 Samuel 11th chapter, after the Bathsheba that incident happened, நம்ம 2 சாமுவேல் 11 அதிகாரத்தை பார்க்கும்போது தாவீது பத்சேபால் நடந்த அந்த காரியத்திற்கு பின்பு that Uriah came back home. இப்பொழுது உரியா மறுபடியும் வீட்டுக்கு வராரு. He's just a soldier. அவர் ஒரு போர் வீரர். Maybe it is something like the key troops. I think 30 to 37 people. They are just next to David. The key warriors. He is one among them. He and his father as well. தாவீது கூட பராக்கிரமசாலியாக ஒரு கூட்டம் 30-37 பராக்கிரமசாலிகள் தாவீதோடு கூட இருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான பராக்கிரமசாலி, அந்த முக்கியத்துவம் வாய்ந்த பராக்கிரமசாலிகள் ஒருவர் தான் உரியாவும் அவருடைய தந்தையும் கூட. I'm sorry, I'm not sure about the numbers. Maybe it is 37, but he is one among them. அது 37 என்று நான் நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில் இல்லை. அதுல ஒரு முக்கியமான ஒரு மனிதர் இவர். And this guy came. அப்ப இந்த மனுஷன் வராரு. In fact, he is called for it. அதுக்காக இவர் தான் அழைச்சு வர வேணும்னு சொல்லி அழைப்பு கொடுத்து இப்ப வராரு. And this guy is just man. You know the story basically. உங்களுக்கு கதை நல்லா தெரியும். Look at how smart game David was playing. ஆனா தாவீது எவ்வளவு ஸ்மார்ட்டா அங்க காரியங்களை நகர்த்துறாரு பாருங்க. And he said, okay, now you go to your home. வீட்டுக்கு போ. You sleep. வீட்ல போய் தூங்கு. Take rest. கொஞ்சம் ஓய்வெடு. And he is going along the way. Lot of presents are following from the king. அவன் போற வழியில நிறைய உச்சிதமான பதார்த்தங்களை அவன் வீட்டுக்கு ராஜா அரண்மனையில இருந்து கொடுத்து அனுப்புறாரு. ராஜா வீட்ல இருந்து பதார்த்தம் போல உச்சிதமான பதார்த்தம் போகுது. யார் வீட்டுக்கு? ஒரு சோல்ஜர் வீட்டுக்கு. See, if you look here, a lot of gifts or presents are coming from the king's palace to a soldier's house. Not just normal gifts, it is something like a very wonderful gifts. No, everybody would have looked at. எல்லாரும் அதை பார்க்கும்போது this man is just a soldier, but look at the heart of our king. ஒரு சாதாரண ஒரு போர் வீரனா இருந்தாலும் நம்முடைய ராஜோட மனசை பாருங்களேன். See, our king is honoring. நம்ம ராஜா எப்படி அவனை வந்து தாங்குறாரு? Because our king is also coming from the lowest background. ஏன்னா நம்ம ராஜா இப்படிதானே, ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்து வந்தாரு. Very poor background. ரொம்ப ஏழ்மையான இடம். But for a soldier, see how much he is honoring. ஒரு போர் வீரனுக்கு எவ்வளவு கொடுக்கறாரு. என்ன ஒரு நல்ல மனசு. How wonderful heart he has. நமக்கு தெரியும் அதுக்கு பின்ன என்ன இருந்துச்சுன்னு. But we know what was the intention behind that. You know what is the consequences as well. அதனுடைய விளைவு, முடிவு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். What is the motive here? ஐயா, என்னுடைய நோக்கம் என்ன? Now my point is, என்ன சொல்ல வரேன்னா, who will evaluate the motive? என் நோக்கத்தை யார் சோதித்தறிவார்? Many times, let me put this in an example. ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். Even though I have a very good relationship with this Selwyn, ஒரு போதகருக்கு என்னோட ஒரு நல்ல உறவு இருந்தாலும், still கூட I cannot know his motive. என்னுடைய நோக்கங்களை அவரால் அறிய முடியாது. Maybe he is translating. ஒருவேளை மொழிபெயர்க்கலாம். When he is translating, I thought, okay, wonderful job he is doing. ஒருவேளை மொழிபெயர்க்கும்போது போதகர் நினைக்கலாம் ஒரு நல்ல வேலையை அவன் செய்றான். Because obviously you know that many people like him very much. Translate. ஐயோ மோட்டிவ் என்ன மார்க்குன்னு தெரியல யோசிப்போம். So I know it. I know it. அது எனக்கு தெரியும். But ஆனா every time
when Sylvan is operating, ஒவ்வொரு முறையும் சில்வன் செயல்படும் or every time when I am operating along with him, ஒவ்வொரு முறையும் போதகரும் நானும் இணைந்து செயல்படும் போது Sylvan can maximum see my deeds and words. என்னால போதகருடைய வார்த்தைகளையும் செயல்களையும் நான் மட்டும் அறிய முடியும். Wow, how much love he is showering over me. என் மேல எவ்வளவு அன்பாய் இருக்கிறார். How much he is carrying me to help me and raise me. என்னை வளர்ப்பதற்கு உருவாக்குவதற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறார். So maybe you would have seen all that. இது எல்லாத்தையும் நான் பார்த்திருந்தாலும் But heaven will not look at all that. பரலோகம் இது எதையுமே பார்க்கிறது இல்ல. Look at the motive. என்னுடைய நோக்கம் என்ன? Look at the motive. Pushparaj, why are you doing this? போதகரே நீங்க ஏன் செய்றீங்க? What is in your agenda? உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது? So when it comes to me, என்னன்னு எடுத்துக்கிட்டா the message is you have to evaluate your motives. நீங்கள் என்னுடைய எண்ணங்களை நோக்கங்களை சோதித்தறிய வேண்டும். How can I evaluate my motives? ஆனா என்னுடைய எண்ணங்களை எப்படி நான் சோதித்தறிவது? Sylvan may not understand my motives. ஒருவேளை என்னால போதகருடைய எண்ணங்களை புரிய முடியாம But இருக்கலாம். actually I should understand my motives. ஆனா எனக்கு என் எண்ணங்கள் என்னன்னு தெரிய வேண்டும். Why am I appreciating Sylvan? நான் எதற்காக செல்வனை இப்ப பாராட்டுறேன்? Why am I giving this to Sylvan? எதுக்காக இந்த வேலையை அவன்கிட்ட கொடுக்கிறேன்? Why am I just helping Sylvan? எதுக்காக செல்வனுக்கு உதவி செய்றேன்? Why am I doing this? நான் ஏன் செய்றேன்? Oh, this is for a good reason. இது ஒரு நல்ல எண்ணத்தினாலயா? Oh, but is it really good reason? Is it really for good reason? ஆனா உண்மையாகவே அந்த நல்ல எண்ணத்துக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்குதா? No, is my heart fine? என் இருதயம் சரியா இருக்குதா? Is it clean heart? அது தூய்மையா இருக்குதா? The motive is very clean. Motive is very clean. என்னுடைய நோக்கம் உண்மையா இருக்குதா? Where can I check? எங்கே நான் சோதித்தறிவது? How can I check? எப்படி சோதித்தறிவது? Because ஏனென்றால் the only person who will know the motive is me and my heart alone after God. தேவனுக்கு பின்பாக என்னுடைய எண்ணங்களை அறியக்கூடியது ஒரே ஆள் நான் மாத்திரமே. Sometimes நம்ம நினைப்போம் நம்ம இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் சரின்னு நினைப்போம். Sometimes we feel that all the motives of my heart are right. But ஆனால் look at the nature of heart. நம்முடைய இருதயத்தின் சிந்தை எப்படி உள்ளது? Jeremiah 17 verse 9. The nature of heart. எரேமியா 17:9 சொல்லும்போது இருதயத்தின் குணத்தை குறித்து The heart is deceitful above all things. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதும். It is not just sick, desperately sick. அது கேடுள்ளது மாத்திரம் சொல்லல, மகா கேடுள்ளது. Who can understand it? அதை அறியத்தக்கவன் யார்? Please listen very carefully. நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. Many times we will do things with the core evil intention. பல நேரம் நம்ம செய்யற செயல்கள்ல முற்றிலும் அது கேடுள்ளதான திருக்குள்ளதான சிந்தனைகளா இருக்கும். Many times we behaved in a such a way that like an unsaved person. பல நேரம் நம்ம செய்யற நம்ம வாழ்க்கையை பார்த்தா ஒரு ரட்சிக்கப்படாதவன் பண்ற செயல் மாதிரி இருக்கும். Nobody can understand it. ஒருவரால அதை பார்க்க முடியாது. We thought we are covered it everywhere. நம்ம நினைச்சோம் எல்லாரையும் நம்ம ஏமாத்திட்டோம். But the deep in our conscience, ஆனா மனசாட்சியின் ஓரத்துல if you look and dig down, if you dig down to deep and think about it, you know your heart is desperately sick. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா அறிய நம்ம முயற்சி செய்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம இருதயம் மகா கேடுள்ளது. You know who will know it better than us? நம்மோட அதை சிறந்து அறிந்தவர் யார் தெரியுமா? வேற யாரும் நம்மள தப்பா நினைக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். We think that nobody should take me wrongly. But தேவன் தப்பா நினைச்சா பரவாயில்லைன்னு நினைக்கிறோம். But we are so much okay if God sees it as wrong. We want to make sure that nobody should think me very cheaply. யாருமே குறைச்சு பார்த்துட கூடாதுன்னு நினைக்கிறோம். But if God treat me cheaply, that's okay. ஆனா தேவன் அப்படி நினைக்கிறத பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்ல. அவருக்கு தெரிஞ்சப்ப என்ன? So what if God knows it? என்னைக்கு உங்க எண்ணம் எல்லாரும் என்ன நினைச்சாலும் தேவன் என்ன நினைப்பாருங்கிற இடத்துக்கு நீங்க வர்றீங்களோ அன்னைக்கு தான் you are spiritually matured Christian. The day when you start think whatever the people may think about me, but I'm much concerned about what God
things about me is the day when you start grow it as a matured Christian. Because every man according his ways, according to his fruit of deeds, God is a testing. ஏன்னா நம்மளுடைய இருதயத்தை அறிகிறவர், உள்ளங்களை சோதிக்கிறவர், செய்கைகளை உணர்கிறவர் யாருன்னா தேவன். God is a testing. தேவன் அதை சோதிக்கிறார். Testing my motives. என்னுடைய நோக்கங்களை சோதிக்கிறார். Testing and just make sure that I'm a right or not. என்னுடைய இருதயத்தின் எண்ணங்களை சோதித்து நான் சரியா இருக்கிறேனா இல்லைங்கிறதை அவர் அறிவார். Let me put in this way. இப்படி சொல்றேனே. Look at this image. இந்த படத்தை பாருங்க. What is this? இது என்னது? What is this? What color is this? No, when I see it, it's green. ஒருவேளை இந்த படத்துல நம்ம தர்பூசணியை பார்க்கிறது பச்சையாக இருக்கலாம். Wow, it's a greenish. பார்க்க அருமையான பச்சை ஒரு காரியம். So soft. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. So slippery. ரொம்ப மென்மையா ஸ்லிப்பரியா இருக்கு. But it's so strong. ரொம்ப திடகாத்திரமா இருக்கு. I can punch it. என்னால குத்த முடியும். I can push it. என்னால தள்ள முடியும். I can squeeze it. என்னால அமுக்க முடியும். But it's so strong. ஆனா அது உடையாம இருக்கு. So soft. ரொம்ப மென்மையா இருக்கு. And so greenish. அற்புதமான பச்சையா I'm இருக்கு. presenting this to you, my congregation. இத நான் என்னோட சபையாரே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லலாம். And you will receive it. நீங்களும் அதை பெற்றுக்கொள்வீங்க. Wow, what so so soft, so green and so strong. எவ்வளவு மென்மை, எவ்வளவு அழகான பச்சை, எவ்வளவு பலனுடையதா இருக்கு. பட் பரலோகம் அதே வாட்டர்மெலன் வாங்கி But when the heaven looks at the watermelon, you know what God will do? தேவன் என்ன செய்வார் தெரியுமா? He'll make it to slices. அவர் அதை வெட்டுவார். He'll cut it. அதை வெட்டி remove the hard part. அந்த மேல இருக்க கடினமான இடத்தை வெட்டி He'll make it all the slices. எல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி and now he'll tell you, is it strong, my dear son Pushparaj? அவர் கேட்பார், போதகரே, என் மகனே, இது இப்போ உண்மையாகவே அது பலனுள்ளதாக திடகாத்திரமா இருக்கு. God, all of them accepted as strong. தேவனே மத்த எல்லாரும் ஏத்துக்கொண்டாங்களே. But you know what is inside, right? ஆனா உனக்கு தெரியல ஒரு இதயத்துல என்ன இருந்துச்சு. Everybody has seen it is green. ஆண்டவரே எல்லாரும் பச்சைன்னு சொன்னாங்களே. But you know Pushparaj, the coating is green but inside it is red. ஆனா மகனே உனக்கு தெரியுமே, வெளியே அது பச்சை போல தோன்றினாலும் உள்ள அது சிவப்பு தானே. Sir, everything is green, so it is approved green signal. ஆண்டவரே எல்லாம் green, அதனால அது நல்லதுன்னு தான் சொன்னாங்க. But Pushparaj, it's basically not a green signal, it is a red signal. It is inside is full of red. இல்ல அது உண்மையான green இல்ல, ஏனா உண்மையானது एक्चुअली ரெட் சோப்பு, ஏனா உள்ள அது சோப்பு கலர்ல தான். Everybody punched and strong. It's felt that strength of the watermelon. ஆண்டவரே அது குத்தும்போது கூட அது எவ்வளவு பலனுள்ளதா இருக்கு, திடகாத்திரமா இருக்குங்கறத எல்லாரும் பார்த்தாங்க. அப்படியே இந்த வெட்டி வெச்சு இப்ப குத்து. Now let me cut it. Now can you punch it? இப்ப குத்தி காட்டு, strong and காட்டு. Now punch it and now prove your strength. God, master, it was so green. ஆண்டவரே முன்னாடி இது பச்சையா தான் இருந்து. இப்ப சொல்லு green-ஆ. Is it really green now? Is it really green now? அது உண்மையா பச்சையா இருக்குதா? Is it soft now? இப்போ அது ஸ்ட்ராங்கா இருக்குதா? Just touch it. அது தொட்டு பாரு. Feel the texture of it. அதனுடைய அது எப்படி மென்மையா இருக்குதா? Is it soft? மென்மையா இருக்குதா? No, Lord. இல்ல ஆண்டவரே. You said it is green. பச்சைன்னு சொன்னியப்பா. Everybody said it is green. எல்லாரும் பச்சைன்னு சொன்னாங்களே. It is not green, my dear friend. ஆனா அது உண்மையா பச்சை இல்ல. You said it is so soft. அது ரொம்ப மிருதுவா இருக்குன்னு சொன்னீங்க. The texture was so soft. ரொம்ப மென்மையா இருக்குன்னு சொன்னீங்களே. It was not soft. அந்த மென்மை இல்ல. And you said it is so strong. இல்ல ரொம்ப வலிமை உள்ளதுன்னு சொன்னீங்க. See, it is not strong. அந்த வலிமை இல்ல. And you said it is something like so like slippery. இல்ல ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்குன்னு சொன்னீங்களே, வழுக்குறது மாதிரி. But look at உள்ள பாருங்க. patches are so rough. அதுக்குள்ள காணப்படுது அங்கங்கமா இருக்குது. நீ சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. Whatever you spoke, it is not true. எல்லாரும் சொன்னாங்க பச்சைண்டு. Everybody claimed it was green. Everybody said it is a green signal, approved and applauded. எல்லாரும் அது பச்சையா இருக்குன்னு சொல்லி பாராட்டி அதை ஏற்றுக்கொண்டாங்க. But it comes to me. ஆனா தேவனை பொறுத்த மட்டும் இல்ல. I'll take the knife. கத்தி எடுத்து I'll cut it. அதை வெட்டி I slice it. அதை துண்டு போட்டு and I'll make it a lot of pieces. நிறைய சிறு சிறு துண்டுகளா எடுத்து and try to prove yourself that what you did was not right because your motive is not right. அது உனக்கே நான் காண்பிக்கிறேன், ஏனா அது சரியில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் உன்னுடைய நோக்கம் சரியானதல்ல. The previous image, முந்தின படத்தை பார்க்கும்போது, this is how earth will evaluate. இப்படிதான் உலகம் நம்மளை சோதிக்கும். And in this image, next one, this is how heaven will evaluate. ஆனால் இப்படிதான்
பரலோகம் நம்மை சோதிக்கும். Don't wonder you don't get rewards. ஐயா எனக்கு ஏன் வெகுமதி இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? You will show that earthly thing and you will say that, okay, I did all that. Go to the previous slide. No, you did. No, I did this way. Why God has not approved me? Why God has not blessed me? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் இந்த மாதிரி தானே இருக்கிறேன், நான் நல்லா பண்ணேன், எல்லாரும் நல்லா பண்ணேன் எனக்கு சொன்னாங்களே, ஆண்டவர் ஏன் இன்னும் என்ன ஆசீர்வதிக்கல? எங்க பாஸ்டர் சொன்னாரியா பச்சை பச்சைண்டு. My pastor approved that it is green. எங்க பாஸ்டர் சொன்னா ரொம்ப சாஃப்ட்னு சொன்னாரு. My pastor said it is so soft. That is how earth will evaluate. இப்படிதான் உலகம் பார்க்கும். But your score will not based on how did the earth evaluate your performance or your deeds and words and motives, but how the heaven evaluate your deeds and words and motives. ஆனா என்னுடைய பாராட்டுகளோ வெகுமதிகளோ மதிப்பெண்களோ உலகம் என்னை எப்படி பார்த்துச்சு, உலகம் என்னுடைய செயல்களை, உலகம் என்னுடைய சொல்களை, உலகம் என்னுடைய நோக்கங்களை பார்க்கிறது இல்லைங்க. பரலோகம் என்னுடைய செயல்களை, வார்த்தைகளை, நோக்கங்களை பார்க்கிறது. அதை வச்சு தான் மதிப்பெண் இருக்கிறது. How can I evaluate? நான் எப்படி சோதித்தறிவது? By using this. இந்த வார்த்தையின்படி. By using this. இந்த வார்த்தையின்படி. Evaluate your motive by this word. உங்களுடைய நோக்கங்களை தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் சோதியுங்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் உருவக்குத்து. You may convince your husband. ஒருவேளை நம்ம கணவனை சம்மதிக்க வச்சிரலாம். You may convince your in-laws. நம்மளுடைய மாமனாரை சம்மதிக்க வச்சிரலாம். You may convince your colleagues. நம்ம கூட வேலையாட்களை சம்மதிக்க வச்சிரலாம். You may easily convince your pastor. போதகரை கூட சம்மதிக்க வச்சிரலாம். You may convince the society. சமூகத்தை சம்மதிக்க வச்சிரலாம். Can you convince this? ஆனா இந்த வேதம் ஒத்துக்கொள்ளுமா? இந்த வேதத்தின்படி உங்க மோட்டிவை நீங்க எவாலுவேட் பண்ணல அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில மெச்சூரிட்டியே வரவே வராது. If we are not able to check our motives based on the word of God, we will never grow in maturity in our Christian life. That is what Hebrews 4:12. இதுதான் எபிரேயர் 4:12 சொல்கிறது. Piercing to the division of soul and spirit, of joints and the marrow. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் வரையறுக்கத்தக்கதாக. That only knife. ஐயா இந்த ஒரே ஒரு பட்டயம் தான். Only knife. இந்த ஒரு பட்டயம் can pierce yourself and found whether the motive is wrong or right. That knife is the word of God. ஒரே பட்டயம் என்னை உருவ குத்தி என்னுடைய நோக்கங்கள் சரியானதா இல்லையான்னு சொல்லக்கூடியது எதுனா அது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. The time is up. You all know about the Rodney Gypsy Smith. நேரம் ஆகிவிட்டது. நம்ம எல்லாரும் இந்த ஜிப்சி ஸ்மித் அறிந்திருக்கிறோம். The same image I have put and I just displayed earlier and I explained about his ministry and so on. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இதே படத்தை போட்டு இவரை குறித்து இவருடைய ஊழியத்தை குறித்து நான் உங்களுக்கு விளக்குனேன். No more than 40 times he crossed the seas of Atlantic, like from Europe to US, and more than 80 years on the travel and doing the ministry, and died even in his journey. 40 முறை அமெரிக்க தேசத்துக்கும் ஐரோப்பா கண்டனத்திற்கும் இடையே கடற்பிரயாணம் செய்து கிட்டத்தட்ட 80 வருடம் வாழ்ந்து கடைசி அந்த கடல் ஒரு பிரயாணத்திலே அவர் மரித்து போனார். Such a wonderful evangelist. அவர் ஒரு நல்ல ஒரு சுவிசேஷகர். And this is his definition of revival. அவர் இந்த எழுப்புதலை குறித்து அவர் சொன்ன காரியம் இது. But he said one more point when it comes to the same sanctification. இதே பரிசுத்தமாக்குதலை குறித்து அவர் இன்னொரு காரியத்தையும் சொன்னார். Let me show this. அதை நான் வாசிக்கிறேன். Gypsy Smith told a man who said to him received no inspiration from the Bible. ஒரு முறை ஒரு மனிதன் ஜிப்சி ஸ்மித்திடம் சொன்னார், ஐயா எனக்கு வேதத்தை படிக்கும்போது அதுல எந்த விதமான வெளிப்பாடும் இல்லையே. ஒண்ணும் பெருசா அகத்துண்டல் இல்ல சார். I don't get an inspiration from the Bible. Sometimes I lie. நான் பொய் சொல்றேன். And speak the word. நான் வசனத்தை வாசிக்கிறேன். Nothing happened. ஒண்ணும் நடக்கலையே. Sometimes I'm gossiping. நான் புறம் கூறுறேன். Speaking the word, reading the word. அதன் வசனத்தை வாசிக்கிறேன். Nothing happened. ஒண்ணும் நடக்கல. Sometimes I'm just I'm doing all the evil things, saying all the evil things and reading the word, nothing happened. பல தவறான காரியங்களை செய்கிறேன், தவறுகளை பேசுறேன், அதன் பின் வேதத்தை படிக்கிறேன், ஒண்ணும் நடக்கலையே. I have gone through several times, sir. ஐயா இத பலமுறை வாசிச்சிட்டேன். You are going through the word, but you are never allowed the word going through in you. நீங்க வசனத்துக்குள்ள வாசிச்சேன் போனேன்னு சொன்னீங்களே, வசனம் உங்களை ஒரு முறை கூட ஊடுருவதற்கு அனுமதிச்சிங்களா? நியூஸ் பேப்பரை நாம வாசிக்கணும். We have to read the newspaper.
ஆனா வசனம் நம்மளை வாசிக்கணும். But when it comes to the word of God must read us. If you treat this as in something you read it, இந்த வேதத்தை நம்ம வாசிக்கிற ஒரு புத்தகமா நீங்க there is பாத்தீங்கன்னா no difference between this word of God and the newspaper. இந்த வேத புத்தகத்துக்கும் நம்ம தினசரி நாளிதழுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. I read newspaper, நான் நாளிதழ வாசிக்கிறேன், I read Bible. அதே போல வேதத்தை Maybe வாசிக்கிறேன். newspaper I can just lay down and read. நாளிதழ வாடுக்கும்போது படுத்து கிடந்து வாசிப்பேன். But this is word of God. இது தேவ வார்த்தை அல்லவா? I'll read it on my knees. நான் முழங்கால் படிட்டு கூட வாசிக்கலாம். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. But there is no use. My question is, கேள்வி என்னன்னா, whether you read the Bible, that doesn't matter. நீங்க வேதத்தை வாசிக்கிறது முக்கியம் அல்ல. Does the word read you? வேதம் உங்களை வாசிக்கிறதா? இந்த வேதம் உங்களை evaluate பண்ணிச்சா? Does the word evaluate you? If you don't read it, அது வாசிக்கலனா you will never lead by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தவே முடியாது. I read the statement and close. இதை மட்டும் நான் வாசிச்சு முடிக்கிறேன். Knowing not Holy Scripture is knowing not heart of a human and knowing not heart of Holy Spirit. பரிசுத்த வேதத்தை வாசிக்காமல் ஒரு மனிதனுடைய இருதயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் அகத்துண்டுதலையும் அறிய முடியாது. பரிசுத்த வேத வாக்கியத்தை அறியாதவன் அவன் இருதயத்தின் நிலைமையை அறிய முடியாது. பரிசுத்த ஆவியானவரை இருதயத்தையும் அறிய முடியாது. அப்புறம் எப்படி அவனால பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட முடியும்? If I do not know the Holy Scriptures, I'll never know my heart. I'll also never understand the heart of the Spirit. Then how can I be led by the Spirit? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மோட்டிவ் பத்தி யோசிக்காம பிஹேவ் பண்ணிட்டே இருக்கீங்களா? We are living in a way without even realizing or understanding and discerning whatever our motive is. Everybody says your word is right, your deed is right. எல்லாரும் என்னுடைய வார்த்தையும் செயலையும் பார்த்து நல்லதுன்னு சொல்லலாம். You know your motive is wrong. ஆனா எனக்கு தெரியும் என்னுடைய நோக்கம் தவறுன்னு. Even if you don't know your motive is wrong or right, ஒருவேளை நம்மளுடைய நோக்கம் சரியா தவறான்னு தெரியலனா கூட basically don't read the word. அது காரணம் நான் இந்த வேதத்தை நான் படிக்கிறது இல்ல. Read the word. வேதத்தை படிக்கணும். Allow the word to read you. வேதம் நம்மளை சோதிப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். Let the word pierce you. வேதம் நம்மளை உருவ குத்தட்டும். And separate the soul and spirit. ஆத்துமாவையும் ஆவியும் வகையறுக்கட்டும். Then you'll understand your motive. அப்போ நம்ம நோக்கம் தெரியும். Then you'll understand God, it is not by the Spirit of God, it is by flesh. அப்பதான் ஆண்டவரே இதனோட ஆவிக்கேற்றபடி அல்ல மாம்சத்திற்கேற்றபடியாச்சே. Then that is the moment you are leading by the Holy Spirit. அந்த நொடிதான் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறோம்ங்கிறதுக்கு. Are you ready to lead by the Holy Spirit? பரிசுத்தால் நடத்தப்பட ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறீங்களா? Have you understood? நான் சொன்னது புரிஞ்சுதா? I mean, don't think what I said before I start the sermon. செய்திக்கு முன்னாடி சொன்ன காரியம் முக்கியம் இல்ல. அது எதுக்கு சொன்னாரு? Why did he say that? அது எப்படி சொன்னாரு? Then why did he say this? அது முக்கியம் இல்ல. That is not the key. It is the message for you and me. இது உங்களுக்கும் எனக்கும் உண்டான செய்தி. How can you lead by the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரால் எப்படி வழி நடத்தப்படுவது? First M. முதலாவது நாம் கற்றுக்கொண்டது, does the Holy Spirit control your mind? Super. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மனதை ஆளுகை செய்கிறாரா? Second M. இரண்டாவது காரியம், does the Holy Spirit control my motives? Stay tuned for the third M next week. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நோக்கங்களை ஆளுகை செய்கிறாரா என்பதை நம்ம யோசிக்கணும். மூணாவது காரியத்தை அடுத்த வாரம் நம்ம சிந்திப்போம். Yield our mind and motive to be evaluated and controlled by the Holy Spirit and live a blessed life which is controlled by the Holy Spirit. God bless you. நம்முடைய மனதின் சிந்தனைகளையும் நம்முடைய மனதின் நோக்கங்களையும் தேவனுடைய வார்த்தை ஆளுகை செய்வதற்கு பரிசுத்த வழி நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கும்போது நம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவனுடைய ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவாராக. அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.